எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என் மனம் கனிந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையானதொரு மகிழ்ச்சியான நாளில், அதுவும் தமிழருடைய திருநாள், தன்னுடைய உழைப்பினுடைய பயனை எல்லாம் அனுபவித்து அந்த பலன்களை தந்த நிலத்திற்கும் நிலத்தோடு அவனுக்கு உதவி செய்த அனைத்து உயிரினங்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்ற ஒரு அற்புதமான நாள்தான் இந்த பொங்கல் திருநாள். அதனால்தான் இந்த பொங்கல் திருநாள் என்பது ஜாதி மதம் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு தமிழர்களுக்காகவே இருக்கக்கூடிய ஒரே திருநாள் இந்த பொங்கல் திருநாள். அதனால்தான் இதை தமிழ் புத்தாண்டு என்று உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பொங்கல் என்று சொன்ன உடனே நமக்கு கற்பனையில் என்ன ஓடும் அப்படின்னு சொன்னால், இந்த கிராமத்தில் வைக்கக்கூடிய அந்த 3 கல் வச்சு ஒரு மண்பானையில் தண்ணியை கொதிக்க வச்சு அந்த அரிசி வெல்லம் அதெல்லாம் போட்டு அப்படி அந்த கொதிக்கிற அந்த காட்சி, அந்த பொங்கல் வைக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பானையினுடைய கலர் என்னவாக இருக்கும்னா காவி நிறத்தில் இருக்கும். அந்த பானைக்கு ஒரு சின்ன ஒரு மாலை மாதிரி ஒன்று கட்டி விட்டுருப்பாங்க, மா இலையில் பச்சை கலரில். பொங்கல் நம்ம செஞ்சு முடித்தோன்னு பொங்கி வரும்போது வெள்ளை நிறத்தில் அந்த பொங்கல் பொங்கி வரும். இந்த இடத்திலேயே அது எப்படிப்பட்ட திருநாள் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறது. காவி என்பது இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்துக்கள் விரும்புகின்ற நிறம். அந்த பானையின் கழுத்திலே மாட்டியிருக்கின்ற மாவிலையின் பச்சை நிறம் இஸ்லாமியர்கள் விரும்புகின்ற நிறம். இந்த இரண்டும் சேர்ந்த அந்த வெள்ளை சோறாக பொங்கி வருகின்ற வெள்ளை நிறம் கிறிஸ்தவர்களின் நிறம். இந்த மூன்றும் அந்த பொங்கலிலே கலந்திருப்பதனால்தான் பொங்கல் திருநாளை சமத்துவ திருநாளாக நாம் கொண்டாடுகிறோம். அதில் பொங்கலை அந்த மண்பானையில் வைப்பாங்க, இல்லாட்டி செம்பு பானையில் வைப்பாங்க. இந்த பானையில் வச்சு அடுப்பெரித்து பொங்குனாத்தான் அதுக்கு பேர் பொங்கல். வேறு எந்த ரூபத்தில் அது பொங்கல் வச்சாலும் அது அவ்வளவு நல்லா இருக்காது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அவசரத்தில் பொங்கல் வைக்கணுங்கிறதுக்காக வீட்டில் கேஸ் ஸ்டவ்வில் குக்கரில் பொங்கல் வச்சுருவாங்க. இப்போ நான் ஒன்றுமே சொல்லலை, குக்கரில் பொங்க வைப்பாங்கன்னு தான் சொன்னேன். அந்த பொருள் நாட்டில் எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்கியிருக்குன்னு இப்போ தான் தெரியுது. மண்பானையில் பொங்க வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. அது வெள்ளை வெளியேறின அழகாக பொங்கி வருகின்ற அந்த அரிசியை பார்த்தோன்னே அந்த வாசனையிலே நமக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல் இருக்கும். ஆனால் குக்கரில் வைக்கிற பொங்கல் இருக்க, அதை சரியாக பயன்படுத்தலைன்னா அவ்வளோதான். விசில் ஒரு 2 விசில் கம்மியாக விட்டோம்னா வேகாமல் போயிடும். ஒரு 2 விசில் அதிகமாக போட்டோம்னா பொங்கல் குழஞ்சி போயிடும். கவனிக்காமல் விட்டோம்னா குக்கர் வெடித்து பொங்கல் வைக்கிறவனுடைய மூஞ்சியெல்லாம் பழுத்து போயிடும். அதனால் எப்படி வச்சாலும் குக்கரில் வைக்கிற பொங்கல் இந்த தமிழ்நாட்டுக்கு உதவாது. அதனால் மண்பானையில் வைக்கிற பொங்கல் தான் உண்மையான பொங்கல். நான் சாதாரணமாக அறிவியல் பூர்வமான செய்தியை சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் வேறு எதையாவது கற்பனை பண்ணிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பே கிடையாது. அருமையான ஒரு திருநாள் பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாளில் என்ன அழகான தலைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிம்மதியும் மகிழ்வும் தருவது மண் சார்ந்த வாழ்வா,
மின்சார வாழ்வா, என்ன அழகான தலைப்பு பாருங்க. மின்சாரம் இல்லாட்டி நம்மளால் வாழ முடியாது. அதே நேரத்தில் மண் இல்லாட்டி நம்மளால் உயிரோடே இருக்க முடியாது. மின்சாரம் இல்லாமல் கூட உயிரோடு வாழ்ந்துடலாம், ஆனால் மண் இல்லாமல் உயிரோடு வாழ முடியாது. இதில் எது நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருகிறது? நிம்மதி, மகிழ்ச்சி, இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று மாதிரி தானே தெரியுது, ஆனால் ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. மகிழ்ச்சிங்கிறது ஒரு தற்காலிகமானது. இப்போ நல்ல ஒரு ஹோட்டலில் போய் நிம்மதியாக சாப்பிட்றோம், அது மகிழ்ச்சி. எவ்வளவு நேரம் சாப்பிடுவீங்க? புரோட்டாவும் சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 50 புரோட்டா திங்க முடியுமா? ஆசையாக இருக்கான், இன்றைக்கி எப்படியும் ஒரு 10 புரோட்டாவாவது தின்றுறோம்டா அப்படின்ட்டு வாங்குவான். சில பேர் ஆர்டர் பண்ணுவான், 5 புரோட்டா 2 ஃபுல் சிக்கன் கொடுங்க அப்படிமா. 2வது புரோட்டாலேயே வயிறு ஒரு மாதிரி ஆயிரும். இன்னும் 3 கிடக்குது. ஆர்டர் பண்ணுறப்ப நமக்கு நிறைய பசி இருக்கும், ஆனால் ஒரு 2 புரோட்டாவை சாப்பிட்டோன்னே முடிஞ்சு போயிடுது. இதுதான் மகிழ்ச்சி. நல்ல ட்ரெஸ்ஸு, எவ்வளோ நேரம் போட்டு போட்டு கண்ணாடியை பார்ப்பான், யோசனை பண்ணி பாருங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெஸ், இந்த வேட்டியை என்னை கட்டி விட்டு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இங்கேருந்து நடந்து வர்றதுக்குள்ளே என் மானம் போயிடுமோ என்னமோன்னு பயந்து பயந்து தான் வந்தேன். கட்டி பழக்கம் இல்லாதனால நான் பட்ட பாடு. இருந்தாலும் அந்த வேட்டியை கட்டினோன்னே கண்ணாடியில் ஒரு தடவை அப்படி பார்த்துட்டு, இதான் இப்போ கையில் ஃபோன் இருக்குல்ல, ஒரு 2-3 தடவை பக்கத்தில் இருக்கவங்களோட ஃபோட்டோலாம் எடுத்து அப்படி ஜாலியாக ஒரு அழகான ட்ரெஸ்ஸை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது ஒரு தற்காலிகமான மகிழ்ச்சி. நிம்மதிங்கிறது என்ன? அது எப்படி கிடைக்கும்? ஒரு சின்ன துன்பத்திலேருந்து ஒரு மனுஷன் விடுதலை ஆகும்போது கிடைக்கிது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் நிம்மதி. இப்போ நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப 2 பல்லுக்கு இடையில ஏதாவது ஒன்று சிக்கிக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு மீட்டிங்கில் உட்காந்துருப்பார் அந்த ஆள். அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறது கூட மைண்டில் ஏறவே ஏறாது. அந்த பல்லுக்கு நடுவில் இருக்கிறது தான் சில பேர் பார்த்தீங்கன்னா, இன்னும் சில பேர் யோசிக்கிறதே இல்லை, கர்ச்சிப்பை அப்படியே திரையை கட்டி உள்ளுக்க கையை விட்டு எடுத்து பார்ப்பேன், வரவே வராது. அதோட மேடையில் போய் வரவேற்புரை அப்படின்னு ஆற்றுவார். இந்த கூட்டத்தில் வரவேற்புரை ஆற்ற அந்த பல்லு மேலேயே ஞாபகம் அதை எடுக்கிற வரைக்கும் அவர் படுற பாடு. அப்புறம் மீட்டிங் முடிஞ்சோடனே ஏதாவது ஒரு சின்ன குச்சியை எடுத்து அதை எடுத்த பிற்பாடு அப்பா அப்படிமா. இப்போ நீங்கள் 1 மணி நேரம் பேச சொல்லுங்க, அருமையாக பேசுவார். அந்த ஒரு சின்ன பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகும்போது கிடைக்கிது பார்த்தீங்களா, அதுதான் நிம்மதி. இதுக்கு பேர் தான் நிம்மதி. நல்லா ரசித்து சிரித்து கேட்குறதுக்காண்டி அந்த தலைப்பு. சிரிப்புங்கிறது ஒரு மனுஷனுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான கொடை. சில பேர் பார்த்தீங்கன்னா, குழந்தைய பாருங்கள், ஒரு நாளைக்கு 300 தடவை சிரிக்குதான் குழந்தைங்க. ஒரு நாளைக்கு 300 தடவை. இன்னைக்கு காலையிலேருந்து நீங்கள் எத்தனை தடவை சிரிச்சிருக்கீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு கணக்கு போட முடியாது. ரொம்ப போனால் 20 அல்லது 25 தடவை தான் சிரிச்சிருப்பீங்க. சில பேர் பொது இடத்துல சிரிக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. பக்கத்தில் இருக்கேன் ஏதாவது நினச்சிக்கிருவேன் ரொம்ப சிரிச்சா. நான் அவங்கள கூப்பிட்டு, என்ன பல்லு வலியா, நல்லா சிரிடா, இப்போ ஏன்டா வாயை பொத்துற, வாந்தி கீந்தி வருதா? மனிதன் வெளிப்படுத்தக்கூடிய அழகான உணர்வுகளில் சிரிப்பு ஒன்று. அதனால தான் நம்ம காதால் கேட்கின்ற அந்த செய்திகள் பலவிதமான உணர்வுகளை ஒரு மனுஷனுக்கு உண்டாகும். இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சமையல் பண்ணி காமிச்சிட்ருப்பார். அந்த சமையல் பண்ணி காமிக்கிறப்ப நமக்கு வயிறு நிறையுதா? ஹோட்டலில் நமக்கு முன்னாடி ஒருத்தன் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அதை பார்த்தா நமக்கு பசி தான் அதிகமாகுமே ஒழிய அவன் சாப்பிட்றதுனால நமக்கு வயிறு நிறையாது. நமக்கு வியாதினா நம்ம தான் மருந்து சாப்பிடணும், இன்னொருத்தையும் சாப்பிட முடியாது. ஆனால் ஒரு பாட்டு பாடுறவன் பாடினான்னா அந்த பாட்டை கேட்கும்போது நம்மளை அறியாமையே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். நம்ம பாடின மாதிரியே ஒரு திருப்தி, ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. எதுன்னா, பாட்டு கேட்பதும் நல்ல செய்திகளை காதால் கேட்பதும் தான் மற்றவர்கள் செய்வதை பார்த்து நாம் செய்வதற்கு இணையாக ஒரு மகிழ்ச்சியை தருவது இசையும் பேச்சும் நகைச்சுவையும் தான். வேற மற்ற எதுக்குமே அந்த குணம் கிடையாது. நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருவது
மண் சார்ந்த வாழ்வா, மின் சார்ந்த வாழ்வா? 6 பேர் ரொம்ப அழகாக பேசுவதற்காக இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். இப்பொழுது முதலாவதாக நிம்மதியும் மகிழ்ச்சியையும் தருவது மண் சார்ந்த வாழ்வே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை உங்கள் பலத்த கரவொலியோடு டாக்டர் ராஜமூர்த்தி அவர்கள் பேச வருகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, நீங்களே பேசுகின்ற பொழுது ஒன்றை சொன்னீர்கள். எங்களுடைய மண் சார்ந்த வாழ்க்கையில தான் ஞாயிறு என்று சொல்லக்கூடிய ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போர் பொற்கோட்டு மேறு வளர்ந்திருதலான் என்று இளங்கோவடிகள் ஞாயிறை போற்றி பாடுவார். அப்படி இயற்கையோடு இணைந்த பின்னி பிணைந்த உதயசூரியன் எங்களுடைய மண் சார்ந்த வாழ்க்கையில் இருக்கிறது. மின்சார்ந்த வாழ்க்கையிலே தொப்பி, இந்த குக்கரு இதெல்லாம் சேர்ந்துருக்குது. அது எப்போ வெடிக்கணும் யாருக்கும் தெரியாது. ப்ரெஷர் எகிரி போனால் ஒரு நாள் வெடிக்க தான் போகுது. ஆகவே மண் சார்ந்த வாழ்க்கை என்பது ஒரு நிலையான வாழ்க்கை. அது என்றைக்கும் அழியாது. சூரியன் ஒரு நாளும் கருக்காது, மறையாது. நிச்சயமாக ஒரு நாள் உதிக்கும். காரிருள் வேண்டுமானால் கொஞ்சம் காலம் மறைக்கலாம், ஆனால் உதய சூரியன் தகாயமாய் ஒரு நாள் புறப்படும் நிச்சயமாக. நடுவர் அவர்களே, பொங்கல் விழா என்று சொன்னாலே அது ஒரு மண் சார்ந்தது ஒரு வாழ்க்கை தான். அந்த காலத்தில் எப்படி பொங்கல் கொண்டாடினார்கள்? அழகான மண்பானையிலே செய்த பொங்கல் பானை இருக்கும். அதன் மேல் வண்ண கோலங்கள் தீட்டியிருப்பார்கள், அழகு செய்திருப்பார்கள். செங்கல்லாலான அடுப்பை தயார் செய்து வீட்டுக்கு வெளிப்புறத்திலே முற்றத்திலோ அல்லது வெளியிலோ அடுப்பங்கரையிலோ வைத்து கொண்டாடுவார்கள். விறகினால் தீயை மூட்டி பொங்கலிடுவார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? சும்மா ஒரு 8 எட்டு உள்ள சின்ன ஒரு சமையல் அறையில் ஒரு சின்ன எவர் சில்வர் பாத்திரத்தில் அல்லது வெங்கல பாத்திரத்தில் ஒரு பேருக்கு பொங்கலை வைத்து கொண்டாடி கொண்டு இருக்கிறார்களே. இந்த பொங்கல் கொண்டாட்டத்திலே உயிரோட்டம் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். மாக்கோலம் போடுவாங்கங்க. பொங்கலுக்கு மார்கழி மாதமானாலே மாக்கோலம் போட ஆரம்பித்து விடுவார்கள். அரிசியினால் செய்யப்பட்ட மாக்கோலம். எதற்காக அதை போடுகிறார்கள் அந்த காலத்தில் என்று சொன்னால், எறும்புகளுக்கு கூட அவைகள் உணவாக பயன்படும் என்று சொல்லி 4 அறிவு உள்ள ஜீவராசிகளுக்கும் பசிப்பினியை போக்கியவன் தமிழன். தமிழருடைய பண்பாடு அது அந்த காலம். ஆனால் இன்றைக்கு அதுபோன்று நடந்து கொண்டிருக்கிறதா அவருடைய மின்சார்ந்த வாழ்க்கையிலே? நடுவரவரை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். தாயினுடைய மடி சுகமா, தலையணை சுகமா? அந்த ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. தாயினுடைய பட்டிமன்ற தலைப்பை மாத்திரலாமா? நிம்மதியும் மகிழ்வும் தருவது தாயின் மடியா, பஞ்சு மெத்தையா? நடுவர்களே, மண் சார்ந்த வாழ்க்கை என்பது தாயினுடைய மடி சுகத்தை போன்றது. இந்த மின்சார்ந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சு மெத்தையில் என்னென்னமோ ஃபோம் மெத்தைங்கிறா, அதுங்கிறா வாட்டர் பெட்டுங்கிறா, அதுங்கிறா படுத்தா நிம்மதியான தூக்கம் வரவில்லை என்பது ஒரு வேறு விஷயம். நிம்மதியும் மகிழ்வையும் நிச்சயமாக அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை தந்து கொண்டிருப்பது மண் சார்ந்த வாழ்க்கையை தான். ஒன்று வேணாங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். அம்மா வீட்டில் அந்த காலத்தில் சட்னி அரைப்பாங்க. எதில் அரைச்சாங்க? அம்மியில் அரைச்சாங்க. இன்றைக்கு இதிலே போட்டு அவசரத்தில் ஆட்டுறாங்க. அது பேர் மிக்சிங்கிறாங்க. மாவு இட்லி மாவோ தோசை மாவோ கிரைண்டரில் போட்டு அது அவசரத்துக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் அம்மியில் அரைச்ச சட்னியை போல மிக்சியில் அரைச்ச சட்னி ருசிக்குதா? நிச்சயமாக ஒரு நாள் ருசிக்கவே ருசிக்காது. என்ன காரணம் தெரியுமா? அம்மா அல்லது பாட்டியோ யாரோ அந்த சட்னியை அரைக்கின்ற போது தன்னுடைய அன்பையும் சேர்த்து கவனிப்பையும் சேர்த்து, அதாவது நம்மளை பாதுகாக்க வேண்டும், அவன் உடல்நலத்தோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் ஈடுபாட்டோடு அதை செய்வதனால் அந்த சட்னி வாய்க்கு ருசியாக இருந்தது. ஆனால் மிக்சியால் செய்யப்பட்ட அவர்கள் மின்சாதனம் செய்யப்பட்ட அந்த சட்னி வாயில் வைக்கிறதுக்கு முடியலமா? கிராமத்தில் அந்த காலத்தில் கூட்டாஞ்சோறுன்னு ஒன்று உண்டுங்க. இன்றைக்கு அதெல்லாம் மறந்தே போயிட்டாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு அந்த கூட்டாஞ்சோறுனா என்னன்னு தெரியாது. நாங்கள்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். ஒரு வீட்டிலேருந்து அரிசி எடுத்துகிட்டு வருவாங்க, இன்னொரு வீட்டிலேருந்து எண்ணெய் எடுத்துகிட்டு வருவாங்க, தாளிக்கிறதுக்கு வேற ஒரு வீட்டிலேருந்து சாமான்கள் எடுத்துகிட்டு வருவாங்க, விறகு ஒரு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க, பாத்திரங்கள் ஒரு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. இப்படி பல பேர் கொண்டு சேர்த்த பொருளை வைத்து சமைத்து கூட்டாஞ்சோறு செய்து அதை அந்த தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பகிர்ந்து உண்டார்கள். அதுதாங்க ஒரு மண் சார்ந்த வாழ்க்கை. அதில் மனித நேயம் இருந்தது. இன்னைக்கு எல்லாமே காணா போயிடுச்சுங்க. நீங்கள் சிந்திச்சு பாருங்க, மின்சார்ந்த வாழ்க்கையில் என்னங்க இருக்குது? ஒன்றுமே கிடையாது. கம்பங்கூழ், கேப்பக்களி, இந்த கேழ்வரகு கஞ்சி, பொரி உருண்டை, கடலை மிட்டாயி, தேங்காய் மிட்டாயி, கமார் கட்டும்பாங்க, அது இஞ்சி மரப்பா, இதெல்லாம் போய் இன்னைக்கு லாலிபாப்பு, இனியவன் லாலிபாப்பு, ஐஸ்கிரீமு, பீஸா, பர்கரு, கட்லெட்டு இதெல்லாம் தின்னுபிட்டு
அது மாதிரி தொப்பையை தள்ளிட்டு பிபி எகிரி போச்சு, எங்களுக்கு சுகர் ஏறி போச்சு, அட்டாக் வருது, அடப்பு இருக்கு அப்படின்றான். ஏன் எங்க ஊர்ல இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இஞ்சி மரப்பா வைக்குவார் பாருங்க ஒருத்தர். எங்க இருந்து தான் அந்த குரலை கண்டுபிடிச்சாருன்னே தெரியல. வாந்தி பித்தம் வயிற்று வலியை கண்டிக்க கூடிய இஞ்சி மரப்பா, வாந்தி பித்தம் வயிற்று வலியை கண்டிக்க கூடிய இஞ்சி மரப்பா, இஞ்சி மரப்பா, இஞ்சி மரப்பா அப்படின்னு. அவருக்கு பார்த்தீங்கன்னா பட்டன்லாம் கலண்டு இப்படியே கிடக்கும். எல்லாரும் உன் வகுத்த மரப்பா அப்புறம் இஞ்சி மரப்பா வைப்பீங்க. உடம்புக்கு தீங்கை விளைவிக்கக்கூடிய அந்த பொருள்களைத்தான் உங்களுடைய மின்சார்ந்த வாழ்க்கையை உற்பத்தி பண்ணி நோயை பெருக்கி கொண்டிருக்கிறது. நான் எல்லாம் சின்ன வயசில் விளையாடும் போதுங்க, இந்த பனை ஓலையில் செஞ்ச விசிறி எடுத்துகிட்டு ஓடுவோம். அது காத்தாடி வேகமாக சுற்றும் போது எந்த அளவுக்கு நம்ம வேகமாக ஓடுறோமோ அந்த அளவுக்கு அது வேகமாக சுற்றும் போது மனசில் ஒரு மகிழ்ச்சி இருக்குங்க. பனங்காயில் செஞ்ச வண்டியை ஒரு கவையை வச்சு குச்சியில் வச்சு தள்ளிட்டு போகும்போது அது என்னமோ ஒரு பெரிய இம்பாலா காரை ஓட்டுற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் ஒன்று வரும் பாருங்க. அது மாதிரி இந்த பூவரசி இலையில் பிபி செஞ்சு ஊதும்போது ஆஹா என்ன ஒரு ரசனை. அந்த வாழ்க்கையெல்லாம் தொலைத்து விட்டோம் நடுவர் அவர்களே. இன்னைக்கு எல்லாரும் என்ன பஃபேன்னு சொல்லிட்டு நிற்கிறான். பூவரசம்பு பிபியை சும்மா ஊத மாட்டான். மாமேளுக அத்தை மேளுக போகிற இடத்துல அதுங்க கரெக்டாக அப்படியே தெரியும் பார்க்குங்க. அதுகளுக்குன்னே அந்த பிபியை செஞ்சு ஊதியிருப்பான். நீங்கள் எப்படி ஊதுனீங்களோ நாங்கள் அப்படி தான் ஊதுனோம். நடுவர்களே, நீங்கள் மாமா மகன் அத்தை மகன் சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. அந்த காலத்தில் பொங்கல்லாம் கொண்டாடும் போதுங்க பொங்கல் வாழ்த்துன்னு அனுப்புவாங்க. நிறைய நாள்லாம் பள்ளியில் படிக்கும்போது நான் அது பொங்கலுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடிலேருந்து வாழ்த்து வருதா போஸ்ட்மேன் வந்தாக்க உடனே ஆர்வமாக தெருவு ஓடுவேன். ஏன்னா யார்கிட்ட இந்த பொங்கல் வாழ்த்து வருது ரொம்ப ஆர்வமாக பார்ப்பேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படம், அப்போல்லாம் பெரிய நடிகர்களாக சிவாஜி படம், அல்லது பெரிய அரசியல் தலைவர் காமராஜர் படம், நம்முடைய கலைஞர் படம், அல்லது இயற்கை காட்சிகள், அந்த கரும்புகள்லாம் போட்டது, இவைகளெல்லாம் போட்ட அழகான தெய்வங்களுடைய படங்கள், இவையெல்லாம் போட்ட பொங்கல் வாழ்த்தெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது அதை பிரித்து பார்க்கும்போது சொந்த பந்தங்கிட்டே வரும். பெரியப்பா சித்தப்பா மாவன் அத்தை மாவன் மாமா மாவன் எல்லாரும் அனுப்பியிருப்பாங்க. ஆஹா இவர் அனுப்பிச்சிருக்காரு, இதை இந்த படத்தை அனுப்பிச்சிருக்காரு, இவர் இந்த படத்தை அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு பொங்கல் முடிஞ்சு போயும் பல நாள்களை பத்திரப்பாம்பை எடுத்து வச்சு திருப்பி நாம் பார்த்துட்ருப்போம். இன்னைக்கு அவங்க மின்சார்ந்த வாழ்க்கையில் என்ன நடக்குது? வாட்ஸ்அப்பில் தாங்க முடியலைங்க. ஒரு ஆள் போட்ட ஒரு செய்தியை 100 பேர் ஃபார்வேர்டு பண்ணுறான். சகிக்க முடியலை. அது ஓப்பன் பண்ணால் ஹேங் ஆகும் போடுறது. ஒரே செய்தி ஹாப்பி நியூ இயர் 2-3 ஃப்ளவர் வெடிக்கும், இதுதான் போடுறாங்க. அதில் என்னங்க ஒரு செயற்கையான வாழ்க்கை, அதில் என்ன இருக்குது கேட்டாக்கா, எனக்கு 5000 ஃப்ரெண்டு இருக்குன்றான். எதுலடானா ஃபேஸ்புக்கில்ன்றான். எழுத்த வீட்டுக்காரன்ட்ட பேச மாட்டான், பக்கத்தில் வீட்டில் தெரியாது. எழுத்த வீட்டு அது சிட்டியில் ரொம்ப மோசங்க. நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், வந்து தங்குற போகிறேன். இது வரையிலும் பக்கத்து வீட்டில்காரன் இருக்கிறவன் என்கிட்ட ஒரு பேர் எங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க என்ன, நான் அவனை பார்த்து சிச்சாவோட திருப்பிட்டு போகிறான். எங்கே அவன் வீட்டில் ஏதாவது சாப்பிட போகிறோன்னு நினச்சிடணும் என்னமோ தெரியல. இதுதான் வந்து மின்சார்ந்த வாழ்க்கை. நடுவரவர்களே, என்னையா விளையாடுறீங்க? நாங்கள்லாம் விளையாடும் போதெல்லாம் கண்ணாமூச்சி, கபடி விளையாண்டாக்கா உடம்பு வந்து நல்லா பலம் பெறுங்க. கபடியில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அதாவது நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்தோம்னா 4 பேர் கை கோத்தோம்னா எதிரியை வந்து மடக்கி பிடிச்சிடலாம். காலை வாடுறதும் உண்டு கபடியில். காலை வாரியும் ஜெயிக்கலாம், ஒற்றுமையாக இருந்து ஜெயிக்கலாம். கபடி விளையாண்டாங்க. பெண்கள் எல்லாம் கண்ணாமூச்சி விளையாண்டார்கள். கோழி குண்டு, கிட்டி புல்லு, பம்பரம் இவைகளெல்லாம் விளையாடுவாங்க கிராமத்தில். கிட்டி புல்லை வச்சு தான் பின்னால் கிரிக்கெட்டே வந்துச்சுன்றான். இப்போ அவைகள் எல்லாம் மறைந்து போய் விட்டன. இப்போ என்ன பண்ணாங்கன்னா கம்ப்யூட்டர் கேம்ஸ், வீடியோ கேம்ஸ்னு உட்காந்துட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு பசங்கள்லாம் சோம்பேறிகளாக ஆகி கொண்டிருக்கிறார்கள். மின்சார்ந்த வாழ்க்கை என்பது மனிதனை சோம்பேறிகளாக ஆகி கொண்டிருக்கிறது. இன்னொரு சொல்லட்டுமா, உங்களுடைய மின்சார்ந்த வாழ்க்கை என்பது மணக்காத ஒரு காகித பூ, எங்களுடைய மண் சார்ந்த வாழ்க்கை என்பது மணக்கின்ற ரோசா பூ போல. அது என்றைக்கும் ஒரு நாளும் அழியாது, அது மனம் வீசிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் ஏரிக்கரை ஓரம், ஆத்தோரம், இந்த இடத்துல தான் லவ் உருவாகிற இடமே அந்த இடம்தான். அதனால தான் அந்த ஆத்தோரங்கிறது ஏன் அந்த இடத்த செலக்ட் பண்ணான்னு யாருக்காவது தெரியுமா? கிராமத்தில் ஆற்று ஓரத்தில் டக்குன்னு எஸ் ஆயிடலாம், அதுதான் காரணம். அதனால தான் ஆத்தோரங்கிறது கிராமத்தில் ஒரு அற்புதமான இடம், அன்பு உருவாகக்கூடிய இடம். ஏரிக்கரை பற்றி எம்புட்டு பாட்டு. ஏரிக்கர பூங்காற்றே நீ போற வழி தென்கிழக்கோ, தென்கிழக்கு வாசமல்லி என்ன தேடி வர தூது சொல்லு. ஏரிக்கர பூங்காற்றே நீ போற வழி தென்கிழக்கோ.
இன்னும் அழகான ஏரிக்கரை பாட்டு. இந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம மறக்க முடியாது. காரணம், இன்னைக்கு மின் சார்ந்த வாழ்க்கை வந்த பிற்பாடு எல்லாத்தையும் எந்திரமயமாகவே ஆரம்பிச்சிட்டான். அதனால் உணர்வுகளோடு கலந்தது மண் சார்ந்த வாழ்க்கை. இனி அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, மதுரை சங்கர். நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தலைப்பு. இல்லை, எங்கள் டாக்டருக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தெரிஞ்சு எங்கள் டாக்டரை முதல்ல ஒரு நல்ல டாக்டர்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன். மண் சார்ந்த வாழ்க்கை பார்த்தீங்களா? மண் சார்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? மண் சார்ந்த வாழ்க்கை தான் ரொம்ப மகிழ்ச்சின்னு சொன்னால் டாக்டருக்கு பாக்கெட்டில் 2 கல் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கணும். எதுக்கு செல்லை தூக்கிட்டு வந்திருக்கிறாரு? இல்லை, இதில் எல்லாரும் பேசுகிறாங்க, குக்கர் விசில் அடிச்சிருச்சு, குக்கர் விசில் அடிச்சிருச்சு. குக்கர் எத்தனை கோடியை போட்டு மூடியை போட்டு மூடினதுக்கப்புறம் விசில் அடிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை கூட விடுங்க. காலங்கட்ட கடைசியில் ஒரு கண்டக்டர் விசில் அடிச்சிருக்காரு. எதுக்கு அடிச்சிருக்காருன்னு தெரியல. இந்த நாட்டில் எத்தனை விசில் அடிச்சா என்ன நடுவர் அவர்களே? தலைவர் கலைஞர் அவர்களுடைய தமிழ் முழக்கத்துக்கு முன்னாடி அடிக்கிற விசில் சத்தத்தில் அத்தனை சத்தமும் அடங்கி போகும். இல்லை, என்ன பிரச்சனை டாக்டருக்குன்னு தெரியல. அவர் வந்து பேசிட்டு போறாரு, சட்டினி நல்லா இல்லை, சட்டினி நல்லா இல்லைன்னா உங்க வீட்டில் சொல்லணும். அங்க சொல்ல தைரியம் இல்லை. லட்சம் பேர் இருக்க மேடையில் வந்து எங்க அம்மா அரைச்ச சட்டினி பார்த்துருக்கீங்களா? இது உங்களுக்கு இல்லை. அங்க அநேகமா நாளைக்கே டாக்டர் சட்னி சட்னி தான். சார், மின்சார்ந்த வாழ்க்கை, மின்சாரம் இல்லாத வாழ்க்கை எல்லாராலையும் வாழ முடியுமா? இன்னைக்கு நான் கேட்குறேன், சீரியல் பார்க்காம இன்னைக்கு இருக்கிற பொம்பளையால் வாழ முடியுமா? ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாமல் ஆம்பளையால் வாழ முடியுமா? வீடியோ கேம் இல்லாமல் பொம்பளை பசங்களால் வாழ முடியுமா? இல்லை ஃபேஸ்புக் இல்லாமல் பொம்பளை பிள்ளைகளால் இருக்க முடியுமா? அட இது பரவாயில்லைங்க, எங்கள் டாக்டர் ஸ்டெத்தஸ்கோப் இல்லாமல் இனிமேல் வாழ்ந்துருவாரா? இல்லை எங்கள் நடுவர் தான் மைக் இல்லாமல் வாழ்ந்துருவாரா? இல்லை நடுவில், இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையும் மனிதனும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் மாதிரி. இதில் நீங்கள் எதை அறுத்தீங்கனாலும் ஆபத்து வந்து மனுஷனுக்கு தான். மின்சார்ந்த வாழ்க்கை நமக்கு எத்தனை பயன்பாடுகளை தந்திருக்குது. இன்னைக்கு நாட்டில் எதை வேணாலும் விலைக்கு வாங்கிடலாம் சார், என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு கை போச்சுனா கூட திரும்ப கொண்டு வந்துடலாம், காலு போச்சுனா கூட திரும்ப கொண்டு வந்துடலாம். இந்த நாட்டில் பல கோடிகளை கொடுத்து என்ன வேண்டுமென்றாலும் வாங்கலாம். இன்னைக்கு இந்த நாட்டோட நிலைமை. நான் எல்லார்கிட்டையும் உன்னை கேட்கிறேன், இந்த போச்சை இந்த 1 செகண்டை திரும்ப உங்களால் வாங்க முடியுமா? எத்தனை கோடி கொடுத்தாலும் நாம் இழந்த காலத்தை பெற்றுவிடவே முடியாது. அப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத அந்த நேரத்தை நமக்கெல்லாம் மிச்சப்படுத்தி தந்தது இந்த மின் சாதனங்கள் தான் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீங்க. இன்னைக்கு இந்த மின் சாதனங்கள் எனக்கு எவ்வளவோ வேலையை மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கு. அதனால் நானும் நிறைய வேலைகளை மிச்சப்படுத்தி இன்னைக்கு பல நேரம் நானும் சும்மா தான் இருக்கேன். நானும் சும்மா இருக்கலாம், நான் என்ன முடிவுக்கு வந்துட்டேன், நானும் ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்னு முடிவுக்கு வந்துட்டேன். நடுவர் அவர்களே, கட்சி ஆரம்பிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஏதாவது ஐடியா இருந்தால் கொடுங்க. ரொம்ப ஈஸியான வேலையா அது? என்கிட்ட ஏன் ஐடியா கேட்குற? நான் சொல்கிற ஐடியா எப்படி செய், ஈஸியாக ஆரம்பிச்சிடலாம். ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சிக்க, உனக்கு வேணுங்கிறவங்களெல்லாம் வர சொல்லிடு. திங்கக்கிழமை வர சொல்லி தாய் தேவப்பனோட நல்லபடியாக வாழுங்கன்னு சொல்லு. செவ்வாய்க்கிழமை வர சொல்லி சகோதரர்களை நேசிங்கன்னு சொல்லு. புதன்கிழமை வந்து ஒற்றுமையோடு இருங்கன்னு சொல்லு. வியாழக்கிழமை வந்து மூத்தவங்களை மதிங்கன்னு சொல்லு. வெள்ளிக்கிழமை வந்து நல்லா பயந்து நாட்டுப்பற்றோட வாழுங்கன்னு சொல்லு. சனிக்கிழமை நாளைக்கு அறிவிப்பேன்னு சொல்லு. ஞாயிற்றுக்கிழமை வந்தோன்னே அறிவிச்சிரு. சரி நடுவில், இப்படியெல்லாம் கட்சி ஆரம்பித்தா அதுக்கு பேர் என்ன அரசியல்னு சொல்கிறது? ரொம்ப ஈஸியா, என்ன அரசியல்? தெய்வீக அரசியல் அப்படின்னு போட்டு விடு. என்னென்னமோ அரசியல் இருக்கு, புதுசாக ஒரு அரசியலை உருவாக்கியா நீ? தெய்வீக அரசியல். சின்னத்தை பற்றிலாம் கவலையே படாத. இந்த 5 விரல் என்னத்துக்கு இருக்கு, அப்படி போட்டு விடு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இது ஜீவாத்மா, இது பரமாத்மா, ரெண்டும் ஒன்று சேர்ந்து இந்த உலகத்தை அது வழியாக தான் நான் பார்ப்பேன். அடிச்சு விடியா நீ பாட்டுக்கு. இனி நாளையிலேருந்து என் கட்சிக்கு சின்ன இதுதான். இல்லை, யோசிச்சு பாருங்க நடுவில், எத்தனை எத்தனை மகிழ்ச்சியை இந்த மின்சார்ந்த வாழ்க்கை தந்திருக்குது. மனிதனுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சி எதில் இருக்குதுன்னு கேட்டிருக்கிறாங்க. நான் கேட்குறேன், ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் எது சார் மகிழ்ச்சி? ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் எது நிம்மதி? தாம் புள்ள நல்லா படித்து நல்லா சம்பாரித்து தாம் புள்ள இந்த நாட்டில் இந்த மண்ணில்
தனக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு மச்சு வீடு கட்டணும்னு தான் பெத்த தாயும் தகப்பனும் ஆசைப்படுவாங்களே தவிர எந்த தாயும் தகப்பனும் தான் புள்ள ஒரு மண் குடிசை கட்டினா போதும்னு நினைக்கவே மாட்டாங்க. இத்தனை செய்கிற பெத்தவங்க பிள்ளைகள் என்ன செய்வாங்க அந்த பெத்தவங்களுக்குன்னு நினைக்கிறீங்க? தன்னை இப்படியெல்லாம் வளர்த்த தன்னுடைய ஆத்தாளையும் அப்பனையும் ஒரு முறையாவது இந்த ஃப்ளைட்டில் கூட்டிட்டு போகணும்னு மகன் ஆசைப்படுவான் பாருங்க. அந்த வாழ்க்கையை தந்தது எங்களுடைய மின்சார வாழ்க்கை என்பதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. சார், இன்னைக்கு எல்லாரும் ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. என்ன? மொபைல் ஃபோனு. அதுதான் என்னமோ எல்லாரையும் கெடுக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. நான் கேட்குறேன், ஒரு காலத்தில் மனிதனுடைய தகவல் தொழில்நுட்பம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? குகை சித்திரமாக இருந்துச்சு. குகை சித்திரத்தினுடைய அப்டேஷன் தான் ஒளி குறியீடாக மாறுச்சு. அதுக்கப்புறம் தான் அது படை எழுத்துக்களாக மாறுச்சு. அதன் பிறகு அது எழுத்துக்களாக மாறி, அதுக்கப்புறம் அது அச்சு எந்திரத்தில் ஏறி, அதன் பிறகு அது புத்தகமாக மாறி, வானொலியாக மாறி, டிரான்சிஸ்டராக மாறி, டிவியாக மாறி, கம்ப்யூட்டராக மாறி, இன்னைக்கு இன்டர்நெட் வரைக்கும் வந்திருக்குது தகவல் தொழில்நுட்பம். ஆனால் இத்தனை தகவல் தொழில்நுட்பத்தினுடைய பரிமாற்றங்களையும் ஒரே ஒரு சின்ன கையிறக்க கருவியில் கண்டுபிடிச்சிருக்கானே மொபைல் ஃபோன் ஒரு பிரம்மாண்டத்தை. அந்த மொபைல் ஃபோன் சாதாரணமான விஷயம் இல்லை நடுவர் அவர்களே. அந்த பராசக்தி சூரனை அழிப்பதற்காக கந்தனிடம் வேல் தந்தாலே அந்த வேலை போன்றது தான் இன்னைக்கு கையில் இருக்கக்கூடிய அந்த மொபைலுங்கிற சாதனம். அது ரொம்ப சாதாரணமாக அதுதான் எல்லாத்தையும் கெடுக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மொபைலுங்கிற ஒரு சாதனம் இதே நம்ம நாட்டில் ஒரு சின்ன பையனுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் எல்லா மாணவர்களையும் போய் சந்திச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்து எல்லா மாணவர்களையும் சந்தித்து பேசிக்கிட்டே இருந்தப்போ எல்லாருக்கிட்டையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னன்னு கேட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க. ஒரு பையன் எழுந்து சொன்னான், நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை சொன்னேன்னா இங்கே இருக்க எல்லாரும் சிரிப்பாங்க, அதனால் நான் சொல்ல மாட்டேன். சரி, அப்போ என்கிட்ட தனியாக சொல்லுப்பான்னாரு. அந்த பையன் சொன்னால், எனக்கு 2 கண்ணும் தெரியாதுங்கய்யா, நான் 9 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் நான் பள்ளிக்கூடத்தில் தினமும் படிச்சுக்கிட்டு போகிறேன். எனக்கு ஒரே ஒரு லட்சியம் இருக்குதுன்னாரு. என்ன உன்னுடைய லட்சியம்னு அந்த பையன் சொன்னா, இந்த நாட்டினுடைய முதல் பார்வையற்ற ஜனாதிபதியாக நான் வர வேண்டும் என்று தன்னுடைய லட்சியத்தை அந்த சிறுவன் பதிவு செய்தான். அப்பேற்பட்ட லட்சியத்துக்கு உதவி செஞ்சது எது தெரியுமா? தன்னுடைய மொபைல் ஃபோனை எடுத்து தான் +2ல் மிகப்பெரிய அளவில் மதிப்பெண் எடுத்த பிறகு இந்த அமெரிக்காவிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் நாம் படிக்கணும்னு விருப்பப்பட்டு அந்த பல்கலைக்கழகத்துக்கு தன்னுடைய விவரங்களை எல்லாம் அனுப்பி வச்சான். அந்த பல்கலைக்கழகம் ஒரு எக்ஸாம் வைக்குது. அந்த எக்ஸாமில் யார் தெரியுமா கலந்துக்க முடியும்? இந்த உலகத்திலேயே மிக டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 4000 மாணவர்கள் மட்டும்தான் கலந்துக்க முடியும். உலகத்திலேயே 4000 மாணவர்கள். அந்த உலகத்திலேயே 4000 மாணவர்கள் கலந்து கொண்ட தேர்விலே இந்த சிறுவனும் கலந்து கொண்டான். அவன் பெற்ற இடம் எது தெரியுமா? உலகத்திலேயே 4வது இடத்தை அந்த சிறுவன் பெற்றான் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு சிறுவனுடைய வாழ்க்கையை கூட எங்களுடைய தகவல் தொழில்நுட்பம், எங்களுடைய டெக்னாலஜி, எங்களுடைய மின்சார்ந்த வாழ்க்கை எந்த அளவிற்கு மாற்றி இருக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். என் அன்பிற்குரியவர்களே, மண் சார்ந்த வாழ்க்கையிலே நாம் மகிழ்ச்சி நமக்கெல்லாம் இருக்கிறது, நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதையும் தாண்டி நிம்மதி, அதையும் தாண்டி ஒரு வசதி, அதையும் தாண்டி ஒரு அன்பான வாழ்க்கை மின்சார்ந்த வாழ்க்கையிலே தான் கிடைக்கிறது என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மின் சார்ந்த வாழ்வு தான் அப்படின்ட்டு மதுரை சங்கர் அப்படின்னு ரொம்ப அழகாக பேசிட்டு உட்காந்துருக்காரு. இன்னைக்கு மற்ற எது வேணாலும் இல்லாமல் இருந்துடலாம், மின்சாரம் ஒரு 2 மணி நேரம் இல்லை அப்படின்னா அந்த வீடு என்ன நிலைமைக்கு ஆளாகுதுன்னு யோசனை பண்ணி பாருங்க. சாப்பாடு ஆக்க முடியல, வெளிச்சம் தெரியல, அதை இப்போ டிவி பார்க்க முடியல, மிக்சி போட முடியல, கிரைண்டர் போட முடியல, ஒன்றும் செய்ய முடியல. சில பேருக்கு மூளையே வேலை செய்யாது லைட் இல்லைன்னா. ஏன்டா அப்படின்னா கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லாததுக்கும் உன் மூளைக்கு என்னடா சம்மந்தம்? 2ம் பழகி போச்சுங்க, அது இருந்தால் தான் இதுவும் வேலை பார்க்குது அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு அதுக்கு அடிக்ட் ஆகிட்டான். அதனால் அதிலிருந்து நம்ம யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இன்றைக்கே கூட இந்த பாட்டை பாடினா வேறு பாட்டு பாடுமாமாங்கிறான். ஒரு பொண்ணு அப்படியே மாமகளா அல்லது மனைவியாக போகிறவளே பொண்ணு ரங்கம் புரிஞ்சுக்காம போறியே நீ சின்ன ரங்கம். நான் வீட்டில் போய் தூங்க போகிறேன் மாமா, இது என்ன ஒப்பாரி வைக்கிற மாதிரி இருக்குது இந்த பாட்டு அப்படின்னு. இப்போலாம் பாட்டுனா அந்த கதாநாயகன் குரூப்பெல்லாம் கைகால ஒரு செகண்டுக்கு 20 தடவை அப்படி ஆட்டினா தான் அப்படி பாட்டு அருமையாக இருக்குது. கருத்தமல் நான் கல்லிச்சா உலசமன் நான் நம்மளு கிளப்பிட்டாங்க.
தக்காளி அப்படிங்கிறான். ஏண்டா மார்க்கெட்டில் விற்கிற ஒரு பொருளை தக்காளி அப்படின்னு சொல்லாட்டி என்னடா, இவ்வளவு கத்துனா தக்காளி நசுங்கி குளக்குளன்னு ஆயிடாதாடா அப்படின்னு. இன்னைக்கு அந்த பாட்டு பாடினா தான் மனுஷனுக்கு அப்படி ஒரு பரபரப்பே வருது. இதெல்லாம் மின்சார்ந்த கம்ப்யூட்டர் மியூசிக்கு டடன்னு இருக்கணும், அப்படி போடணும். இதுதான் வாழ்க்கையா? சும்மா கிட்டி புள்ளி விளாண்டுக்கிட்டு நொண்டி விளாண்டுக்கிட்டு அதெல்லாம் அந்த காலம். பேசுகிறதுக்கு நல்லா இருக்கான், வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு வராது அப்படின்னு ரொம்ப அழகாக பேசினார் சங்கர். சங்கருக்கு பதில் சொல்லணும். மகளிர் அணி இப்பொழுது தொடங்குகிறது. கோவையிலிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய அருமை சகோதரியார் டாக்டர் ஷர்மிளா பானு, மண் சார்ந்த வாழ்வே அப்படிங்கிற அணிக்கு தன் கருத்துக்களை உங்களுடைய கரவொலியோடு வழங்க வருகிறார். ஒன்றும் இல்லை நடுவர் அவர்களே, நேற்று எங்கள் அம்மா சோறு உருண்டையை என்னை ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஊட்டி விட விட நான் அப்படியே கொஞ்ச நேரம் அம்மாவே பார்த்துட்டு இருந்தேன். அம்மா கேட்டாங்க, ஏம்மா இப்படி பார்த்துட்டு இருக்கே அப்படின்னு. இல்லைம்மா, இன்னைக்கு பொங்கல் திருநாளுக்கு நல்லதொரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, மண் சார்ந்த வாழ்க்கையா மின் சார்ந்த வாழ்க்கையான்னு. நான் எப்படி பேச போகிறேன்னு எனக்கு தெரியலேன்னு. அடி இதுக்கா நீ கவலைப்படுற, இரு நான் சொல்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா ஒரு தெளிவான ஒரு கருத்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா? ஒரு உருண்டை சாப்பாடு உன்னோட அண்ணன் இனியவனுக்கும் உன் தம்பி சங்கருக்கும் கொடுக்கும்போது அந்த சாதம் வெந்திருக்கான்னு இனியவன் அண்ணா கேட்பாங்க, அந்த சாதத்தில் உப்பு இருக்கான்னு தம்பி உரப்பே இல்லாமல் கேட்பாங்க. ஆனால் உனக்கும் உங்கள் அண்ணன் தனபாலுக்கும் உங்கள் பெரியப்பாவுக்கும் ஊட்டும்போது என்ன தெரியுமா சொல்லுவீங்க? அந்த தாய்ப்பாசம் எனக்கு தெரியுதுமா, உழவனுடைய உழைப்பு எனக்கு தெரியுதுமா, என்னுடைய பண்பாடு தெரியுதுமான்னு சொல்லுவீங்க. பார்த்தீங்களா? இதுதான் மண் சார்ந்த வாழ்க்கைன்னு. அம்மா, நாங்கள் மண் சார்ந்த வாழ்வுன்னு நான் ஏற்றுக்கிறேன். இந்த பெரியப்பான்னு சொன்னியா, அது யாரு? நிறைய உறவு முறைகள் தமிழ்நாட்டில் உருவாயிட்டு இருக்கு நடுவர் அவர்களே. சின்னம்மான்னு சொல்றாங்க, சித்தப்பான்னு சொல்றாங்க, நான் எங்க பெரியப்பான்னு சொன்னேன். நீங்க அந்த குரூப்பா? சரி சரி. வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, அதில் பண்பாடு நிறைந்த ஒரு வீர தமிழச்சி பேசிட்டு இருக்கேன்னா எல்லாத்துக்கும் ஒரு உறவு முறை வச்சு தானே நான் கூப்பிடணும். அதுதான் பண்போட கூப்பிட்டேன். எங்கள் கிராமத்தில் வேணா குடிசைகள் தள்ளி தள்ளி எடுக்கலாம். அங்கே ஒரு குடிசை இருக்கலாம், இங்கே ஒரு சின்ன வீடு இருக்கலாம், அங்கே ஒரு பெரிய வீடு இருக்கலாம். சின்ன வீடு பெரிய வீடுனா என்ன? சின்ன சின்ன வீடுகள். என்னப்பா என்ன சொன்னாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. வார்த்தைகளை எல்லாம் கவனமாக பேசணுமா? ஏன்னா கவனமாக பேசலைன்னா அவ்வளோதான். அன்னைக்கு ஒருத்தர் திருக்குறளை எழுதியது சேக்கிலாருன்ட்டார். எங்கே போய் ஒரு தமிழை முட்டிக்கிறது? சின்ன சின்ன வீடுகள், அதாவது சின்ன சின்ன குடிசை வீடுகள் இருந்தாலும் கூட எங்களுடைய மனங்கள் எப்பொழுதுமே ஒத்துமையா இருந்துச்சுங்க. அந்த மனங்கள் நாங்கள் தள்ளி தள்ளி இருந்தாலும் கூட அந்த ஒத்துமையான பலத்தை காமிச்சிச்சு. ஆனால் உங்களுடைய மின்சார்ந்த வாழ்க்கையில் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் இருந்துச்சு, குருவி கூடுகளாக அழகழகான வீடுகள் நீங்கள் அமைச்சிருக்கீங்க. ஆனாலும் அந்த கூடுகளில் உங்களுக்கான ஒத்துமை இருக்கா? ஒரு குழந்தை ரொம்ப அழகாக சொல்லுது, அம்மா அடுத்த ஜென்மோன்னு இருந்தால் நான் என்னவா ஆகணும் தெரியுமா அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னவா ஆகணுமா? டாக்டர் ஆக போறியா, இல்லை அம்மா மாதிரி ஆக போறியா, இல்லை ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி ஆக போறியான்னு. இல்லைம்மா, உன் கைக்கு நான் செல்ஃபோனாக ஆகணும்னு நான் வேண்டுறேம்மா அப்படின்னு. ஏன்னா அன்பு கிடையாது. உங்களுடைய மின்சாரம் வந்த பிறகு, உங்களுடைய மின்சாதன பொருட்கள் வந்த பிறகு குழந்தைகளுக்கான அன்பு ஏங்கிட்டு இருக்கிறாங்க, அன்பே கிடைக்கிறது இல்லை. ஒரு நாள் அப்படியே அம்மாவோட கையை பிடிச்சி சின்ன வயசுல நான் நடந்து போயிட்டு இருக்கேன். ஆற்று தண்ணியை பார்த்தோன்னே, அம்மா ரொம்ப அழகாக இருக்குல்ல ஆற்று தண்ணின்னு. எங்கள் அம்மாவுக்கு பயம், ஆற்றுல ரொம்ப தண்ணி அதிகமாக இருக்கே, குழந்தைய எப்படி விடணும்னு. இப்போ கொஞ்ச நேரம் எங்கள் அம்மா பார்த்துட்டு, உனக்கு அது அள்ளி குடிக்கிறக்கு ஆசையாக இருக்கான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆமாம்மா அது அள்ளி குடிக்கிறக்கு ஆசையாக இருக்குன்னு. சரி ஓடி போய் 2 அள்ளி குடிச்சிட்டு 2 முக்கு குடிச்சிட்டு ஓடி வந்துடு அப்படின்னு. நான் ஓடி போய் அப்படியே அள்ளி குடிச்சிட்டு ஓடி நான் வந்தேன். நான் அந்த சுகம் இன்னைக்கு உங்களுடைய ஆர்வ வாட்டர் கொடுத்துருமா? நினச்சி பாருங்க. இந்த இயற்கையை இழந்த வேதனையில தாங்க நாங்கள் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம்.
திருவிழாக்கள்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? விழாதிரு என்பதனுடைய அர்த்தம் தான் திருவிழாக்கள். இன்னைக்கு எப்படி இருக்கு திருவிழாக்கள்? எல்லாரும் நம்ம போய் மால்ல கொண்டாடி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பண்பாடுல இருந்தா நம்ம வந்துட்டு இருக்கோம். இல்லைங்க, முதல் நாள் பொங்கல் விழானா வீட்டில் வந்திருக்கலையே அந்த பூலாம் பூன்னு சொல்லுவோம், அதை நம்ம கட்டிடுவோம். 2வது நாள் என்ன செய்வோம்னா, மனைவியை கூப்பிட்டுட்டு குழந்தைங்களோட வீட்டில் போய் வீட்டுக்கு வெளியில 3 செங்கலை வச்சு மண்பானையை அழகா வச்சு நம்ம பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு நம்ம அப்படியே ஆசையை அப்படியே பொங்கல் பொங்குறது பார்த்துட்டு இருப்போம். 3வது நாள் நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? வீட்டில் இருக்கிற நம்மளுடைய பிராணிகள், மாட்டு, பசு, அதுக்கெல்லாம் நம்ம பெயிண்ட் அடித்து சாயம் போட்டு குளிப்பாட்டி அழகாக அதுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண மாதிரி நமக்கு ஏற்ற வசதி கேட்ப நம்ம அந்த ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் நம்ம போட்டு விட்டு அதுக்கு கூட்டிகிட்டு போவோம். ஏன்னா அதுக்கும் நம்ம நன்றி செலுத்தணும். அதோடைய உழைப்பும் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்குது, நாம் சாப்பிட்ற ஒவ்வொரு சாதத்தில் இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் அதுக்கும் நம்ம அது கொடுக்குறோம். அதெல்லாம் பண்ண பிறகு 4வது நாள் ஒரு பெரிய ஒரு விழா நடக்கும் பாருங்கள், காணும் பொங்கல்னு. அது கன்னி பெண்களுக்கான பொங்கல்னு சொல்லுவோம். தாவணி பெண்கள் வருவாங்க பாருங்க, பூக்குள்ள பட்டாம்பூச்சி இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. அப்படி அழகழகா பொண்ணுங்கள் வந்து அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க. பூக்குள்ளே இருக்கிற பட்டாம்பூச்சி தான் இங்கே சுற்றுதான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி திருவிழாக்கள் இருக்கா? நினச்சி பாருங்க. லெக்கின்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஜீன்ஸுன்னு சொல்கிறாங்க, குடுத்தான்னு சொல்கிறாங்க. போடுறது நாங்கள் தப்புன்னு சொல்லலைங்க, போடுங்க. திருவிழான்னு வரும்போது நம்மளுடைய பண்பாடு எதுவோ, கலாச்சாரம் எதுவோ, அடையாளம் என்னவோ அதை நிரூபிங்க. ஒரு விசேஷம்னு சொன்ன நடுவர் அவர்களே, எங்கள் வீட்டில் நான் என்ன பண்ணுவேன், என் குழந்தைங்களுக்கு புது துணி உடுத்தி விட்டு நான் சொல்லுவேன், ஓடிப்போ, தாத்தாங்க உட்காந்துட்டு இருக்கிற, ஓடிப்போ, போய் கேளு, போ 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 அப்படின்னு. அப்போ அந்த குழந்தை கேட்கும், என் குழந்தை ஏம்மா அப்படின்னு. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு முக்கியம், ஆசீர்வாதம் இல்லாத எந்த வாழ்க்கையும் நிலைக்காது, நீ போ அப்படின்னு. குழந்தை ஓடி போயின்னு சொல்லும், தாத்தா தாத்தா நான் இன்னைக்கு புது துணி போட்டு வந்திருக்கேன், எப்படி இருக்கு அப்படின்னா, தாத்தாக்கு வாயில வார்த்தை வராது, ஆனால் கிச்சு 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 கிச்சுன்னு மூட்டி விட்டு அந்த குழந்தைய சிரிக்க வைப்பாரு. சிரிக்க வச்ச பிறகு அப்படியே கட்டி அணைச்சு சொல்லுவாரு, தங்கம் உலகத்திலேயே ராஜான்னு சொன்னா அது நீதாண்டான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த வார்த்தைகள், அந்த உன்னதம், அதுதான் எங்களுக்கு தேவைன்னு நாங்கள் பேச வந்திருக்கோம். தனியாக போட்டிடுவேன்னு சொன்னா கூட தாத்தாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கலைன்னா ஒன்றும் கதையாகாது. நான் வீட்டில் நடக்கிறத சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. ராமேஸ்வரத்தில் மணல் கடியில் அப்படியே மணலில் உட்காந்துட்டு வானத்தை பார்த்துட்டு, இந்த உலகத்தை சுற்றும் முதல் மனித பறவை நானாவேன்னு சொன்ன ஒரே ஒரு தலைவர், இளைஞர்களுடைய கனவு நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம். அவர் ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வந்தவர். வீட்டில் உள்ள முதல் பட்டதாரிக்கு உயர்கல்விக்கான அனைத்து சலுகைகளையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இது எல்லாம் சொன்னவங்க ஒரு கிராமத்திலிருந்து வந்தவங்க தான். அவங்களுக்கு தான் தெரியும் மண்வாசைனா என்னன்னு. நமக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா, சங்கரன்னா இங்கே பாருங்க, நாங்கள் டாக்டர்கிட்ட போக மாட்டோம், அடிக்கடி தொட்டு பாத்திர எங்கள் அம்மா கையே போதுமானது, எங்களுக்கு காய்ச்சல் சரியாயிரும் என்று சொல்லி நல்லதோர் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. உழைக்காமல் இன்னைக்கு எப்படியாவது மேலே வரணும்னு நிறைய பேர் முடிவே பண்ணிட்டான். அதனால தான் ஆபிரகாம் லிங்கன் 21வது தடவை தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் தோக்கும் பொழுது ஆபிரகாம் லிங்கனை கேட்குறாங்க, 21வது தடவை தோல்வி அடைஞ்சிருக்கீங்களே, நீங்கள் தொடர்ந்து அரசியலில் இருப்பீங்களா அப்படின்னு. அப்போ தான் அவர் சொன்னார், கீழே கிடந்து எடுக்கிற 1000 ரூபாயை விட உழைச்சி சம்பாதிக்கிற 10 ரூபா எனக்கு மிகப்பெரிய பயன்படும்டா, அதனால் தொடர்ந்து நான் போட்டியிட்டு கொண்டே தான் இருப்பேன்னு சொன்னார். அது மாதிரி கீழே கிடந்து திடீர்னு கிடைக்கிற 1000 ரூபா இந்த நாட்டுக்கு மகிழ்ச்சியை தராது. உழைத்து கிடைக்கின்ற 10 ரூபா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான சந்தோஷம். அதுக்கு பேர் தான் மண் சார்ந்த வாழ்க்கை அப்படின்னு பேசுனாங்க. அதுக்கு பதில் சொல்லணும், மின் சார்ந்த வாழ்வே என்ற அணியை அலங்கரிக்க கோவைக்கு பதில் சொல்ல இன்னொரு கோவை காரமடையிலிருந்து வருகை இருந்திருக்கும் அருமை சகோதரி நாகநந்தினி. அவங்க ஊரில் தான் இப்போ யானைகளுக்கு முகாம் நடந்துக்கிட்டு இருக்கு. யானைகளுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் கூட மனுஷனுக்கு கிடைக்க மாட்டேங்குது.
இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். அவங்க 3 பேர்த்த பார்த்து உண்மையை மட்டும் சொல்லணுங்கய்யா. என்னமோ 10 நாளைக்கு சாப்பாடு கட்டிட்டு அவங்க ஊர்லேருந்து நடையா நடந்து வந்த மாதிரியும், இல்லை மாட்டை கட்டிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டே வந்த மாதிரியும் பேசுகிறாங்க. முந்தா நேற்று ஆன்லைனில் ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு நேற்று என் கூட ட்ரெயினில் வந்து இறங்கி இன்னைக்கு ரிட்டர்ன் போகவும் அதே செல்ஃபோன் எடுத்து ஆன்லைனில் ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு 3 பேர் உட்காந்துட்டு இருக்கிறத பாருங்க. மின்சார்ந்த வாழ்க்கை. அதாவது இவங்க எப்படி இந்த ஊருக்கு வந்தாங்கன்னா, தனபால் கோயம்புத்தூரில் புண்ணாக்கு வாங்கி மாட்டுக்கு பிணைஞ்சு வச்சு அந்த 2 மாட்டையும் ரெடி பண்ணி வண்டி கட்டிக்கிட்டு நேராக அப்படியே கோயம்புத்தூரில் போய் சர்மிளா பானை அவங்க வீட்டுக்காரையும் ஏற்றிக்கிட்டு அப்படியே சேலம் வழியாக அப்படி திருச்சி தஞ்சாவூர் வந்து நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் திருவெங்காடு போய் டாக்டரை ஏற்றிக்கிட்டு அப்படியே பிறப்பிட்டு அடுத்த பொங்கலுக்கு தான் வந்து சேர்ந்துருப்பார். இவருக்கு சுகர்னு சொல்லி யாராச்சும் போனால் காலையில் கெலாக்ஸ் சாப்பிடுங்க, அப்புறம் ஹார்லிக்ஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் சுகர் ஃப்ரீ டேப்லெட் போடுங்க. ஆனால் இன்னைக்கு வந்து கேப்பக்களி கம்மங்கூழுன்னு உட்காந்துட்டு யாருக்கிட்ட ரீல் விட்டுட்ருக்கிறீங்க? ஏன் இவ்வளோ பேசுனாங்களே. எங்கள் மின்சாதன பொருட்கள் ஒன்றே ஒன்று அந்த இடத்துல இல்லைங்கய்யா. எந்த இடத்துல தெரியுமா? நம்ம ஊரில் ஆஸ்பத்திரியில் 72 நாள் அந்த கேமராவை பிடுங்கி போட்டாங்க. 1 வருஷமாச்சு, இன்னும் அது என்ன விஷயம்னு கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. அது மேலே பயமாக இருக்க போய் தானே பிடுங்கி போட்டிருக்காங்க. அப்போ தெரிஞ்சு மின்சார சாதனம் தானே இருந்துட்டு போகுதுன்னு விட்டுருக்க வேண்டியதானே. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு படத்தை போடுறேன். ஓ, கையை மாற்றிட்டேனா? இடது கையை. வலது கை ஒரு கலரில் இருக்குது, ஜூஸ் குடிக்கிறது ஒரு கலரில் இருக்குது. எவ்வளவு தான் ஜூஸ் குடித்தாலும் வாயம் அப்படின்னாது செய்வாங்க. ஆனால் அது பாட்டுக்கு உள்ளே அப்படியே ஸ்ட்ரா அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. எதுக்கு வெளியிட்டாங்கன்னு கேட்டால், எதுக்கு அதை வெளியிட்டேன்? நானாக தான் வெளியிட்டேன். யார்? எனக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது, அந்த ஆளாக வெளியிட்டாருங்கிறான். இவ்வளோ நாள் அது என்ன ஏது யாருக்காவது தெரியுதா? இது வரைக்கும் நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சி கிடந்ததை மேலும் பைத்தியத்தை அதிகப்படுத்தி விட்ருக்க ஒழிய வேற என்ன நடந்துச்சுங்கிறீங்க? அந்த மின்சார சாதனத்து மேலே அவ்வளவு பயம் உங்களுக்கு. மண்ணுக்குள்ளே இருந்து நீரை எடுப்போம், வகை வகையான சோதனையில் நெல்லை குவிப்போம், விண்ணை பிளந்து சென்று நோட்டமிடுவோம், நம் நல்வாழ்க்கு மின்சாதன பொருட்கள் என்றே கோஷமிடுவோம்னு சொன்னாங்க ஐயா ஒரு கவிஞன். சும்மா மண்ணுன்னு இருந்தா போதுமா? மண்ணுக்குள்ள இறங்கி என்ன எடுக்கணும்ல? விண்ணு விண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தா போதுமா? அந்த விண்ணையே தொட்டு காமிக்கணுங்க ஐயா. இவங்க இவ்வளோ பேசுறாங்கல்ல. ஃபர்ஸ்ட் யார் தெரியுமா இந்த விஷயத்தை ஆரம்பிச்சது? அந்த காலத்துல அழகா ஒரு பாடல் இருக்கும், விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி, மேல்நாட்டான விருந்து கலைச்சு காட்ட போறேன்டி. என்எஸ்கே பாடின பாட்டு. வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு டிஏ மதுரம் கேட்டோன்னே, பட்டனை தட்டி விட்டா 2 தட்டில் இட்லியும் காப்பி நம்ம பக்கத்தில் வந்துடணும், கட்டிலுக்கு மேலே பேனு காற்ற சுத்தணும், காலங்காட்டும் கருவியும் வேணும் அப்படின்னு கடைசியாக என்எஸ்கே சொல்லுவார். அடியே வீட்டு வேலை செய்கிற பொம்மை நாட்டிய பாரு, நாட்டு நாகரீகம் கொண்ட மேனிய பாரு. அவள் காரில் போவா, பவுடர் போடுவா, சாயம் போடுவா, ஊரை சுற்றுவா. இவ கருதறுப்பா, நாற்று நடுவா, கஞ்சி குடிப்பா, ஊரை வாழ வைப்பா அப்படின்னா அப்படி முடிப்பார் என்எஸ் கிருஷ்ணன். எங்க முன்னோர்கள் பாடினதை நாங்க தாங்கய்யா நடத்தியே வச்சிருக்கோம். எங்க மேலேயே தப்ப சொல்லிட்டு இருந்தா என்னங்கய்யா பண்றது? ஏன் இன்னைக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. யாருக்கிட்டையும் வழி கேட்ட வேண்டாம். எவன் வழி கேட்டாலும் இன்னைக்கு உண்மையாக வழி கேட்ட போகிறது கிடையாது நம்ம வாழ்க்கைக்கு. யாருக்கிட்டையும் வழி கேட்க வேணாம். ஒன்று அந்த மொபைல் ஃபோன் எடுத்து ஆண்டிப்பட்டி டு அரசம்பட்டின்னு சொன்னாலும் சரி, ஆம்பூர்லேருந்து அமெரிக்கான்னு சொன்னாலும் சரி, ஒரு அம்மா அழகாக பேசும். கோ ஸ்ட்ரைட், take left, turn around, only 400 meters, you can reach the place. உங்கள் ஊர் பக்கம் வந்து வழி கேட்டோம்னா பைத்தியம் பிடிக்க வச்சுருவாங்க. கோயம்புத்தூரில் போய், ஐயா இந்த சவரிபாளையத்துக்கு எப்படி போனேன், இப்படியே கலக்க போய் அப்படியே மேக்கு வானிங்கன்னா அப்படியே ஒரு வேப்ப மரம் வருங்கோ, அப்படியே மேக்க வந்துட்டு தக்க வந்தீங்கன்னா அப்படியே வடக்கு போங்கோ, உங்களுக்கு சவரிபாளையம் வருங்கோ. கிழக்கு மேற்கு தெரியாமல் தானே ஓன்ட்ட வழி கேட்டுக்கிருக்கேன். அப்புறம் கிழக்கு போங்க மேற்கு போங்கோ, அங்கிட்டு ஒரு வேப்ப மரம் வருங்கோ,
அங்கே ஒரு பெரியவர் உட்காந்துருப்பாருங்க, அவர்கிட்ட கேளுங்க சொல்லி போட்டு போவாருங்கோ அப்படின்னு கிழக்க மேக்கன்னுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மேப்பை மாட்டிட்டா அது நம்மளை கூட்டிகிட்டு போகுது கரெக்டாக, அருமையாக. ஏன் அன்னைக்கெல்லாம் குழந்தை இல்லாத பெண்களை பார்த்து இந்த மண் சார்ந்த வாழ்க்கையில் உள்ளவங்க எவ்வளோ கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசினாங்க, அவங்க மனசை எவ்வளோ புண்படுத்தினாங்க. இந்த பிள்ளையெல்லாம் வேலைக்காகாது சும்மா சும்மானாங்கய்யா. ஆனால் எங்களுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் த டெஸ்ட் டியூப் டிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்தோம். அதனால சும்மா இருந்த பெண்கள் கூடி தாய்மை அடைஞ்சு அம்மான்னு சொல்ல வச்சாங்க இல்லைங்கய்யா. அப்படி இருக்கணுங்கய்யா மின்சார்ந்த வாழ்க்கைங்கிறது. ஏன் எனக்கு இன்னைக்கு 25 வயசாச்சு, கல்யாணம் இப்போ தான் முடிஞ்சுது. எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசை நான் நிறைய படிக்கணும்னு. நாளைக்கு கல்யாணம்னா முன்னத்த நாள் வரைக்கும் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன். எங்கள் மாமியார் சொல்லிச்சு, போதும் பட்டம் வாங்கினதில் இருக்கட்டும், தட்டில் 2 இட்லியை போட்டு கொண்டு வந்துச்சு. நம்ம சமையல் கட்டு பக்கமே திரும்பி பார்த்ததில்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எடுத்த செல்ஃபோனை போட்ட யூடியூபை, இட்லி என்ன தக்காளி சட்னி வெங்காய சட்னி மிளகா சட்னி எல்லாத்தையும் அரைச்சாச்சு. எங்கள் மாமியாருக்கு வேற சுகருங்க, பரவாயில்லன்னு சொல்லி பாயசத்தி கிண்டி ஊத்துனா பாருங்க. சவுத் இந்தியா ரெசிபி மட்டுமா, இந்த நார்த் இந்தியா ரெசிபியில இந்த நூடுல்ஸ்ல இருந்து வடவா வரைக்கும் செஞ்ச எங்க மாமியார் வா 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 வான்னு கை தட்டிட்டாங்கன்னா பாத்துக்கங்க ஐயா. இதே மாதிரி நான் தமிழர் பண்பாடு தெரிஞ்ச பொண்ணுங்க ஐயா. வீட்டுக்கார் வெளியே போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்க மாட்டேனே, வாய் திறந்து கேட்க மாட்டேன். ஆனா அவருக்கே தெரியாம அவர் சட்டை பாக்கெட்டுக்குள்ள ஜிபிஆர்எஸ் கருவியை போட்டேன். மனுஷன் எங்க போனாலும் அப் டு டேட் எனக்கு விஷயம் வந்துகிட்டே இருக்கும்ல. இது மட்டுங்க ஐயா கோவலன் கண்ணகி காலத்துல கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? ஏமா எத்தனை கருவிமா வச்சிருக்க? இது மாதிரி ஏதோ ஆம்பளைய வீட்டை விட்டு கொஞ்சம் நேரம் வெளியே போகிறப்ப ஒரு தமக்குமா போடுவாங்க, ஆனால் ஃப்ரெண்ட்ஸுகிட்ட போய் ஏதாவது சாப்பிடுவாங்க. இதை போய் பாக்கெட்டில் ஒரு கருவியை போட்டிங்கன்னா நாங்கள் அப்புறம் என்னதாம்மா செய்கிறது? அப்பா ஏன் உங்களுக்கு வேர்க்க கூடாதுன்றதுக்காக ஃபேனை கொடுத்தது நாங்க, உங்க உடம்பு குளுகுளுன்னு இருக்கணுன்றதுக்காக ஏசி கொடுத்ததும் நாங்க, நீங்க திண்டுக்கல்ல இருந்து இங்க சுகமா வரணுன்றதுக்காக காரை கொடுத்ததும் நாங்க, இந்த உலகத்தையே நீங்க நல்லா சுத்தி பார்க்கணுன்றதுக்காக உங்களுக்கு ஏரோப்ளேனை கொடுத்ததும் நாங்க. ஐயா இன்னும் சொல்ல போனா உங்க உடம்பு முழுக்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே நாங்க தாங்கய்யா. ஏன் உப்பு இட்டவரையே உள்ள வரைக்கும் நினைக்கணுங்கிறதா தமிழர் பண்பாடு. ஆனா நீங்க நல்லா இருக்கணும்னு முழுசா நாங்க இத்தனை விஷயத்த கொடுத்துருக்கோமே, எங்களை மனசார நீங்க வாழ்த்துவீங்கன்றது நம்பி, வெற்றி பெறுவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியாக இருப்பதே வெற்றி என்று கூறி, என்றும் மனிதனுடைய வாழ்விற்கு மகிழ்ச்சியும் அமைதியும் தருவது மின்சார்ந்த வாழ்க்கை என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். வாழ்க வளமுடன். அவங்க சர்மிளா பானு பேசின பிறகு நம்ம அந்த கிராமத்துக்கே போய் அங்கே உட்காந்து மண்ணில் விளாண்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. இப்போ நாகநந்தினி பேசின பிறகு பாக்கெட்டில் ஒரு கருவி இருக்கிற மாதிரியே இப்போ எனக்கு இருக்குது. எங்கன போய் எவன்கிட்ட பேசினாலும் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாக்கெட்டில் செக் பண்ண வேண்டியிருக்கு. இவ்வளோ தூரத்துக்கு மனிதன் எங்கே போகிறான் வர்றாங்கிற அளவுக்கு அவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ அழகான கருவியெலாம் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு பதில் சொல்லணும். மண் சார்ந்த வாழ்க்கையை நிறைவு செய்ய உங்கள் மனம் கவர்ந்த கோவை தனபால். இல்லை, இந்த அம்மா வந்த உடனே சொன்னாங்க, தனபால் அண்ணன் கோயமுத்தூர்ல ஆன்லைனில் புக் பண்ணி ரயிலில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஏசி போட்டு இங்கே வந்துட்டு இங்கே கிராமிய வாழ்வுன்னு சொல்கிறாங்களேன்னு இந்த ஆட்டம் ஆடுனாங்களே. எனக்கு எல்லாம் கிடச்சிருக்குது, செல்ஃபோன் இருக்குது, டிவி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. உண்மைதான், உனக்கு எல்லாம் இருக்குது. வயர்லெஸ் ரேடியோ இருக்குது, கார்ட்லெஸ் ஃபோன் இருக்குது, சீட்லெஸ் ஃப்ரூட் இருக்குது, போன்லெஸ் சிக்கன் இருக்குது, எல்லாமே இருக்குது. கூட வந்த அண்ணனை காட்டிக்கு கொடுக்கூடாதுங்கிற கைண்ட்லெஸ் புத்தி இருக்குதா உனக்கு? இதுதான் இல்லைங்கிற நாங்க. எங்க கிச்சன்ல எல்லாமே இருக்கு, ஓவன் இருக்கு, எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்கு, நான்ஸ்டிக் தவா இருக்கு, எல்லாம் இருக்குது. நான்ஸ்டிக் தவா எப்படிமான்னு கேட்டேன். அதுல கல்லுல ஒட்டவே ஒட்டாது, அப்புறம் மாவு ஒட்டவே ஒட்டாது, அப்புறம் எடுத்து போட்டா தட்டுல ஒட்டவே ஒட்டாது, அப்புறம் பிச்சு போட்டா வாயில ஒட்டவே ஒட்டாது, அப்புறம் சாப்பிட்டா வயிற்றுல ஒட்டவே ஒட்டாது. நாங்கெல்லாம் அந்த காலத்துல நாங்க மலடின்னு பேர் வாங்கினோம். இப்பெல்லாம் என்ன தெரியுமா, டெஸ்ட் டியூப் பேபி வந்துருச்சு, நாங்கெல்லாம் மதர் ஆயிட்டோம். நான் கேட்கிறேன்,
ஒத்த ரூம்ல 10 புள்ள பெத்தா அந்த காலத்துல மண் சார்ந்த வாழ்க்கையில. ஒத்த ரூம்ல 10 புள்ள பெத்தா இன்னைக்கு 10 ரூம் உயரமா கட்டி வச்சுக்கிறீங்களே, ஒத்த புள்ள பெற முடியாம டெஸ்ட் டியூபுக்கு போறீங்களே. தனபாலு பட்டிமன்றத்தை வேற ரூட்டுக்குள்ளேயா கொண்டு போய்கிட்டு இருக்க? சார் அன்னைக்கு நீச்ச தண்ணி குடிச்சோம், சாப்பாடை ஊற வச்சு மறுநாள் காலையில குடிச்சோம். மனுஷனுக்கு பித்தம் இல்ல, வாதம் இல்ல. இன்னைக்கு பாட்டில்ல அடைச்சு வச்ச கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம். பக்கவாதம் பாதி பேத்துக்கு இன்னைக்கு ஆஸ்பத்திரியில கிடக்குறான்னு சொன்னா உங்க மின்சார வாழ்க்கை இல்லையா சார்? பாசம் எங்க போச்சுங்க உங்க மின்சார வாழ்க்கையில? நான் கேட்கிறேன், பாசம் இருக்கா? ஆர்ப்பரிக்கிற வாழ்வு இருக்குது, அர்ப்பணிக்கிற வாழ்வு இருக்குதா? நான் கேட்கிறேன், நான் மனசாட்சியோடு கேட்கிறேன். அந்த படத்தை பாருங்க, எங்க அன்னைக்கு போட்டிருக்கிறாங்க, உடம்பு முழுவதும் சேரை பூசிக்கொண்டிருக்கிறான் விவசாயி. உங்களுக்கு பார்ப்பதற்கு அருவருப்பாக இருக்கும், அவன் உடம்பிலே சேறு பூசி இருக்கிறது என்று. ஆனால் அவன் உள்ளத்திலே என்ன தெரியுமா இருக்குது? உங்களுக்கெல்லாம் சோறு கொடுக்க வேண்டுமே என்பதுதான் அவன் உள்ளத்திலே இருக்கிறது. கேட்கிற மண் வாழ்க்கை என்ன தெரியுமா சொல்லுது? நல்ல நல்ல கருத்துக்களை சொல்ற பாட்டியும் தாத்தாவும் இன்னைக்கு இல்லாம போயிட்டாங்களே. உங்க மின் வாழ்க்கை வந்துச்சு, டிவி வந்துச்சு, ஃபேஸ்புக் வந்துச்சு, செல்போன் வந்துச்சு, ட்விட்டர் வந்துச்சு, எல்லாத்துலயும் என்ன வந்திருக்குது? நான் கேட்கிறேன், நாடகம் ஒன்னாவது நீதி சொல்ற நாடகமா இருக்குதா? பாக்குற அத்தனை நாடகத்திலும் ஒரு பொம்பளை வில்லி இல்ல, பூரா பொம்பளையும் வில்லியாவே தான் இருக்கிறா. ஒரு நாடகத்துல ஒரு ஆம்பளை வில்லனா இருக்கிறத பெரிய விஷயம். ஆனா 5 பொம்பளை 7 பொம்பளை வில்லியாவே இருக்கிறா. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு பொம்பளை பூரா என்ன வில்லியா? நான் கேட்கிறேன், உங்க நாடகம் சொல்லி கொடுக்குதா? ஆனா தாத்தா நீதி கதையை சொல்லி கொடுத்தாங்க, பாட்டி சுட்ட முறுக்கு நம்மளுக்கு இனிச்சுது, இன்னைக்கு இல்லாம போச்சே. யோசிச்சு பாருங்க சார். நான் நகரம் கிராமங்கிற வித்தியாசப்படுத்தல, மண் சார்ந்த வாழ்க்கை எங்க வாழ்னாலும் நம்ம ஆரோக்கியமா வாழலாம். நான் சென்னையில இறங்கணும்னு ஒரு விளம்பரத்தை பார்த்த ஒரு கடையில தென்னந்தோப்பு விருந்து இங்க கிடைக்கும்னு. அங்க 1000 கார் இருக்குது, அங்க நின்றுட்டு இருக்குது லைன்ல. என்னன்னு கேட்டா, இங்க மரச்செக்கு எண்ணெயிலே ஆட்டி விறகடுப்பிலே தயாரித்து மண் சட்டியிலே வேக வைத்த நாட்டுக்கோழி இங்கே கிடைக்கும் என்று விளம்பரப்படுத்தி இருக்கிறாங்க. அங்க இந்த சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய அத்தனை காரும் அங்க நிக்குதுன்னு சொன்னா, மண் சார்ந்த வாழ்க்கைக்கு தானே எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்குதுங்களா? நான் கேட்கிறேன். பேக்கடு சிப்ஸ்னு வருது, பேக்கடு சிப்ஸ். தயவு செய்து ஒரு செய்தியை சொல்றேன், பேக்கடு சிப்ஸ்ல நம்மள என்ன பேசுறோம் தெரியுமா? 20 ரூபா வாங்கிட்டானுக்கா, 2 சிப்ஸ் வச்சுட்டு மீதி பூரா காத்தடிச்சு விட்டுட்டானுக்கா, எல்லாம் ஏமாத்துறானுக்கா. இப்படித்தான் நம்ம பேசுறோம். தயவு செய்து சொல்றேன், உங்களுடைய 2 சிப்ஸ் மட்டும் போட்டு இன்னொரு 20 கிராம் சிப்ஸுக்காக அவன் பண்ணல. அந்த காத்து வேற ஒண்ணு இல்ல, ஹைட்ரஜன் கேஸை உள்ளே அடித்திருக்கிறான். எதற்கு தெரியுமா? நீ எப்பொழுது பாக்கெட்டை பிரித்தாலும் கெட்டு போன வாசம் உனக்கு தெரியக்கூடாது என்பதற்காக பாக்கெட்டிலே ஹைட்ரஜன் கேஸை அடைத்திருக்கிறான் என்று சொன்னால், நீங்கள் சாப்பிட போகின்ற உணவு எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். நான் கேட்கிறேன், என்னுடைய மின் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாளிகை, எல்லா வசதி வாய்ப்புகள், ஆடம்பரங்கள் கிடைத்திருக்கிறது என்று சொல்லுகிறேன். நான் மனதார சொல்லுகின்றேன், உடையாத வீடுகள் உங்களுடைய வாழ்க்கையிலே கிடைத்திருக்கிறது. ஆனால் மண் சார்ந்த வாழ்க்கையிலே எங்களுக்கெல்லாம் உடைந்த வீடுகள் தான் கிடைத்திருக்கிறது. ஆனால் மண் சார்ந்த வாழ்க்கையிலே உடைந்த வீடுகள் இருக்கிறது, ஆனால் உடையாத உள்ளங்கள் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு உடையாத வீடுகள் மட்டும்தான் இருக்கிறது, பூரா உடைந்த உள்ளங்கள் இருக்கிறது. சிந்திக்க வேண்டாமா? மின் சார்ந்த வாழ்க்கை வருமானத்தை கொடுக்கும், நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் மண் சார்ந்த எங்கள் வாழ்க்கை மட்டும்தான் தன்மானத்தை கொடுக்கும். அது தமிழனுக்கே சொத்து என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மண் சார்ந்த வாழ்வு நிறைவு பெற்றுவிட்டது. மின் சார்ந்த வாழ்வு என்ற அணியை நிறைவு செய்ய இப்பொழுது உங்கள் முன்னால் கவிஞர் இனியவன். நான் கேட்குற இயல்பா ஒரு விஷயம், எங்க மாமா பொண்ணு நேரா ஓடி வந்து, மாமா மண் சார்ந்த வாழ்க்கை வாழலாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தலை முழுக்க வேப்பனையா தடவிக்கிட்டு, மாமா மண் சார்ந்த வாழ்க்கை வாழ முடியுமா? இதே அங்கே மாமா பொண்ணு லூஸ் ஏர்ல லா 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 குறுக்குறுன்னு பார்க்காதீங்க, எங்க மாமா பொண்ணு. எதுங்க மகிழ்ச்சி? அவர் சொல்றார், கபடி ஆடினாங்களே, கபடி கிராமங்கள் இருக்க கபடியா இருந்தது. எங்களுடைய மின்சார்ந்த வாழ்க்கை கபடியை பிரீமியர் லீக்னு கொண்டு போனான் பார்த்தீங்களா? அன்னைக்கு தான் உலகம் கபடியை ரசிக்க ஆரம்பிச்சது. ஞாபகத்தில் வச்சுங்க. இங்கே சென்னையில் மெரினால, இப்போ சென்னை மெரினால ஜனவரி 1ஆம் தேதி நிறைய கூட்டம் கூட்டினாங்க. இங்கே எலியட்ஸ் கடற்கரையில் கூட்டம் கூட்டினாங்க. தமிழ்நாட்டில் முறையாக ஒரு சாதனை பண்ணாங்கன்னா தெரியுங்களா? காவல்துறை
ஆளில்லா விமானம் மூலமாக அப்படியே ரோந்து பண்ணாங்க, யார் யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, வேணாம், எதுக்கு விமானம், ஒரு வெத்தலை எடுத்து மைய தழுவி கமிஷனர் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துடலாம், அப்புறம் என்ன பண்ணலாம், வெத்தலை கீழ்ச்சி போட்டுடலாம். ஏங்க நாங்கள் என்ன சொல்கிறோம், இன்னைக்கு இந்தியாவில் இந்திய பிரதமர் நாளைக்கு அறிக்கை விடுறாருன்னு வச்சுங்க, நாளையிலிருந்து இந்திய இராணுவம் செயலிழந்து போய்விட்டது அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறார். நம்மகிட்ட எந்த ஆயுதமும் இல்லை அப்படின்னு ஒரு கற்பனை வச்சுக்கோ. ஏன்னா நம்மகிட்ட எதிரிகளை துல்லியமாக தாக்கக்கூடிய சுமோஸ் இருக்கு. நான் பேசுகின்ற வார்த்தை உங்கள் காதிலே விழக்கூடிய நேரத்தை விட 2 மகம் வேகமாக போகக்கூடிய விமானம் இருக்கு, மிக் விமானம் இருக்குது. இதெல்லாம் இல்லைன்னு வச்சுங்க, நம்ம நிலைமை என்ன? உலகத்திலே 4வது இராணுவம் இந்திய இராணுவம். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, எதுக்கு இவ்வளோ செலவு, வேல் கம்பு, வேலாயுதம், சூலாயுதம் எல்லாரையும் கூட்டின்னு போய் நின்று பாடல் நின்று வெற்றிவேல் வீரவேல் சொல்லலாமா? என்னங்க இது? நாங்கள் என்னவோ எல்லா கிராமத்துக்கு எதிரானவங்க மாதிரியும் கிராமத்துலேயும் பல்ப் வேணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்கு அந்த அம்மாவை நினச்சி பார்க்குறேன், உலகத்திலே அந்த அம்மா குடும்பம் மாதிரி ஒரு குடும்பத்தை நான் பார்க்கவே இல்லைங்க. நிஜமாங்க அம்மா, வணங்குறம்மா, நிஜமா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். பெரிய பெரிய பாப்பாக்கெல்லாம் ஊட்டி பார்த்துருக்கேன், பெரியப்பாக்கே சோறு ஊட்டின குடும்பம் உங்கள் குடும்பம் தான். சென்னையில் இந்த தடவை இந்திய சாதனை என்ன தெரியுங்களா? மாணவர்கள் செய்த சாதனை என்ன தெரியுங்களா? 104 சேட்டலைட்டை ஒரே ராக்கெட்டில் விட்டு உலகம் வியக்கும் அளவுக்கு ராக்கெட் விட்டுருக்கான். இது இந்த நாட்டுடைய சாதனை. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம அதுக்கெல்லாம் முக்கியம் கிடையாது. நமக்கு இன்னைக்கு பஞ்சாங்கத்தில் பள்ளி விழும் பலன். தலையில் இடம் பக்கம் விழுந்தால் கலகம், வலப்பக்கம் விழுந்தால் துன்பம். பள்ளி தலையில் ஊது பிரச்சனை இல்லை, இலையில ஊந்தாதான் பிரச்சனை. அது நாங்கள் சொன்னால் நீங்கள் எதிரானவர்கள் மண் சார்ந்த வாழ்க்கைக்கு. நான் என்ன கேட்குறேன், வாழ்க்கையில் இன்னைக்கு டெக்னாலஜி என்ன மாறிக்கு தெரியுங்களா? சினிமா இன்றைக்கு டெக்னாலஜி என்ன மாறிக்கு தெரியுங்களா? கியூபில் வந்துடுச்சு, 3D வந்துடுச்சு, 4D வந்துடுச்சு, 5D வந்துடுச்சு. நாங்கள் இதெல்லாம் சொல்கிறோம், இல்லை இல்லைங்க, கூத்து தான் நல்ல இது. சினிமா இந்த தேசத்தில் கெட்டு போயிடுச்சு. ஏங்க இன்னைக்கு இணையதளம் சைபர் குற்றங்களை நாங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, கோடாங்கி கிட்ட குறி கேட்கலாம். அவர் என்ன கேட்பாரு, கருப்பனுக்கு வேட்டி சட்டை, கருப்பன் பொண்டாட்டிக்கு சீலை ஜாக்கெட்டு. எவன் இழிச்சவாயன், யாரே ஏமாத்துறீங்க நீங்கள்? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அவர் வரும்போது சொன்னார், நான் சென்னையிலே பார்த்தேன். கேட்கறதுக்கு ஒரு பொய் சொல்றது ஒரு அளவு வேண்டாம். 1000 கார் நின்னது ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி. சத்தியம் பண்ணுவேன், நீ கற்பூரம் நான் ஏந்திரேன். இந்த ஆள் வரும்போது கார் கம்பெனியை பார்த்துட்டு இருக்கிறாரு, அது ஹோட்டல் நினச்சி உள்ளே போயிருக்காரு. சென்னையில் 1000 கார் எங்க, 4 கார் நிற்கிறதுக்கு இடம் கிடையாது. நான் பார்த்தேன் அங்கு தென்னை மர விருந்து. வேற ஏதோ மருந்து கடையில் போயிருக்க, அப்படியே திரும்பி பார்த்துருக்க, கடையை பார்த்துருக்க. ஏங்க ஒரு காலத்தில் ஆற்றுல போய் துணி துவைச்சது ஒரு காலம், அதுக்குடைய மண் சார்ந்த வாழ்க்கை. இன்னைக்கு ஆற்றுலேயே வாஷிங் மிஷின் வந்தது, எங்களுடைய மின் சார்ந்த வாழ்க்கையுடைய கண்டுபிடிப்பு. பெண் பருவம் அடைஞ்சிட்டால்னா வீட்டை தாண்டக்கூடாது, மண்ணை தாண்டக்கூடாது சட்டம் போட்ட துரோகிகள் நீங்க. மண்ணை மட்டுமல்ல விண்ணையே தாண்டலாம்னு சொல்லிட்டு கல்பனா சாவ்லான்ற ஒரு பெண்ணை விண்ணுக்கு அனுப்பியது எங்களுடைய மின்சார்ந்த வாழ்க்கை. காதலிச்சவனை கடத்தெருவில் போட்டு வெட்டி வெட்டி கொண்டது உங்களுடைய மண் சார்ந்த வாழ்க்கை. அதே குற்றவாளியை சிசிடிவியில் கண்டுபிடிச்சு இரட்டை மரண தண்டனை வீச்சது எங்களுடைய மின்சார்ந்த வாழ்க்கை. சென்னையில் ஒரு விஷயம் நடந்ததுங்க, ஜல்லிக்கட்டு போராட்டம், மண் சார்ந்த போராட்டம். நான் ஆதரிக்கிறேன். மெரினா கடற்கரையில் எல்லா விளக்கையும் அணைச்சிட்டாங்க. மாணவர்கள் கூட்டின உடனே மெரினா கடற்கரையில் எல்லா விளக்கும் அணைச்சிட்டாங்க. மாணவர்கள் எழுந்தாங்க. இந்த அரசுக்கு எதிராக அவங்க பண்ணது என்ன தெரியுங்களா? மொபைல் போன் எடுத்து டார்ச் லைட் அடிச்சாங்க. போராட்டம் தொடரும்னு சொன்னாங்க. வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் சென்னை மெரினா கடற்கரைக்கு கொண்டு வந்தது எங்களுடைய மின்சார்ந்த வாழ்க்கை. உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? உங்களது சாதி அதிகம், எங்கள சாதனைகள் அதிகம். உங்கள மதங்களின் வேற்றுமை அதிகம், எங்களது மனங்களின் ஒற்றுமை அதிகம். நீங்க ஒரு பழைய பஞ்சாங்கம், நாங்கள் புதிய படைப்புகளுடைய அதிகாரிகள். நீங்கள் மூட நம்பிக்கையின் முனைநாற்றம், நாங்கள் பகுத்தறிவு சூரியனின் சுடர் ஒளி. நீங்கள் இந்த சமுதாயத்திலே கண் போன்றவர்கள், நாங்கள் மூளையை போன்றவர்கள். ஒரு மனிதன் கண் இல்லாமல் வாழலாம், மூளை இல்லாமல் வாழ முடியாது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவான நிம்மதியையும் மகிழ்வையும் தருவது மண் சார்ந்த வாழ்வா மின்சார வாழ்வா? இதுக்கு முடிவு சொல்லணும்.
அருமையாக பேசினாங்க ரெண்டு குரூப்பும், அருமையான பேச்சு. அதில் மண் சார்ந்த வாழ்வு பார்த்தீங்கன்னா நம்மளை கிராமத்துக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. மின் சார்ந்த வாழ்வு நம்மளை அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ரெண்டு பேரோட பேச்சும் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. இன்னைக்கு மின்சாரத்தினுடைய துணை இல்லாமல் ஒரு மனுஷனால் வாழ்கிறது கஷ்டம். அருமையாக பேசினாங்க. இன்னைக்கு டாக்டர் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட கேட்குறேன் நான், ஒரு காலத்தில் கழுத்து சுளுக்குச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா ஒரு பாட்டிக்கிட்ட விளக்கெண்ணெய் கொடுத்து நீ விட சொல்லுவான். ஆனால் இன்னைக்கு அந்த நீவிற பாட்டியெல்லாம் மேலே போய் சேர்ந்துருச்சு. அதனால் அந்த பாட்டிக்கிட்ட தொழில் பழகின சிறு பாட்டிகள் அந்த விளக்கெண்ணெயை வச்சு நீவி விட்டு கொஞ்சமாக இருந்த சுளுக்க இப்படி ஆக்கி விட்டுருச்சு. உடனே டாக்டர்கிட்ட வந்து, டாக்டர் கழுத்து சுளுக்கிருந்துச்சு நீவுனே, அப்படியே நின்றுக்கிருச்சுங்க டாக்டர். உடனே டக்குன்னு அந்த கழுத்தில் என்ன நடந்துச்சுங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறாரு, ஸ்கேன் எடுக்கிறாரு, என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. யார்கிட்டையாவது கொடுத்து நீவுனீங்களான்னு கேட்குறாரு. ஆமாங்க 3 பேர் நீவு விட்டாங்க. அப்படியா, அதனால் இதை சரியாக்குறதுக்கு 30 நாள் ஆகும் அப்படின்ட்டு ஸ்கேன் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு 10 பிளேட்டை வச்சு ஒரு ப்ளக்கில் சொருகிறார். அதுக்கு பேர் ஐஎஃப்டின்னு பேர், மின்சார அதிர்ச்சி. உட்காந்துருக்கு அப்படியே. திருப்பி போய் நீவுனா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இன்றைக்கி அந்த ஐஎஃப்டிங்கிற அருமையான அந்த எலக்ட்ரிக் சாதனம் எவ்வளவு பெரிய வழியை கூட நமக்கு எடுத்து காட்டிடுது. நீ பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஒரு அண்ணன் தம்பி 2 பேர்த்துக்கு இடையில் சண்டை. அண்ணனும் தம்பியும் ஆகா ஓகாடு உன்னைய பாரு நான் விடமாட்டேன் அப்படின்னு தம்பி அண்ணனை போட்டு உன்னைய பாரு கோர்ட்டுக்களுக்காமல் விடமாட்டேன்டான்னு 2 பேர்த்துக்கு இடையில் சண்டை. அப்புறம் திடீர்னு பார்த்தாரு அண்ணன், தம்பி இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது போல இருக்கு, பேசாமல் தம்பியை நம்ம சமாதானம் பண்ணி சேர்த்துக்கிடுவான் அப்படின்ட்டு, டே நீ கேட்குறதெல்லாம் நான் தரேன்டா வாடா அப்படின்னு சேர்த்துக்கிட்டார். சேர்த்து 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. எல்லா பொருளையும் பிரித்தாச்சு. கடைசிக்கு 3 பொருள் மட்டும் பிரிக்கலை. என்னென்ன பொருள்னா, ஒரு தென்னை மரம், ஒரு போர்வை, ஒரு செருப்பு. இது 3ஐயும் பிரிக்கலை. அண்ணன் ஒரு ஐடியா பண்ணார். உடனே அண்ணன் சொல்லியிருக்காரு, தம்பி நான் உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன், தென்னை மரத்தினுடைய மேல் பகுதியை நான் எடுத்துக்கிறேன், கீழ்ப்பகுதியை எனக்கு கொடுத்துரு அப்படின்ட்டுருக்கார். ஆஹா, அண்ணன் எவ்வளவு அருமையாக பாகப்பிரிவினை பண்ணுறாருயா. அப்புறம் போர்வையை ராத்திரி நீ வச்சுக்க, பகலில் நான் வச்சுக்கிறேன். அண்ணா என்னண்ணா இவ்வளோ அருமையான செட்டில்மெண்ட்டு. செருப்பையும் பகலில் நீ போட்டுக்க, ராத்திரியில் நான் வச்சுக்கிறேன். தெய்வம் எங்கள் அண்ணன் அப்படின்ட்டு தொட்டு கும்பிட்டு அண்ணன் அருமையாக பாகம் பிரிச்சிருக்காரான்ட்டு தம்பி நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருந்திருக்கான். என்ன நடந்திருக்குன்னா, அண்ணன் தென்னை மரத்தோட அடிப்பகுதி தானே அவருக்கு வேணும்னாரு. காலையில் பார்த்தா 2ஆ வெட்டி, இந்தரா மேல் பகுதியை நீ வச்சுக்க, நான் இதை வச்சுக்கிறேன். என்னன்னே இப்படி பண்ணிவிட்ட. போர்வை ராத்திரியில் நீ போத்திக்க அப்படின்ட்டு அடுத்த நாள் ராத்திரி போத்துறதுக்கு போர்வை எடுக்க வரேன், தண்ணியில் ஊற போட்டேன். அப்புறம் எப்படின்னு போத்திக்கிறது, இன்னும் 3 நாளாக ஆகும் காய, சும்மா படுறா அப்படின்ட்டார். செருப்பு அண்ணே ராத்திரியில், பகலில் நான். உடனே அண்ணன் ராத்திரியில் செருப்பை போட்டு விடிய நடந்து 2 வாரம் அத்து காலையில் கொண்டு வந்து வச்சுட்டான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்படி தான் செட்டில்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த குரூப்பு தான் இன்னைக்கு நாட்டை பங்கு பிரிச்சுக்கிட்டு ஏலம் விட்டுக்கிட்டு இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது ஒன்று சேர்ந்துருச்சு. ஆஹா அப்படின்னு நினச்சான். ஒன்று சேர்ந்ததெல்லாம் செட்டில்மெண்ட் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த குரூப் என்ன நினைக்குது, ஆஹா மின் சார்ந்த வாழ்வு, அங்கே எதுவும் நமக்கு ஸ்லீப்பர் செல்லுகளே எதுவும் இருந்து நம்ம கருத்துக்களை மாற்றி சொல்லிட போகிறாங்கன்ட்டு. நான் இது வரைக்கும் இப்படி ஒரு வார்த்தை 60 வயசில் இப்போ தான் கேட்டிருக்கேன், ஸ்லீப்பர் செல். நான் போய் நெட்டில் போய் பார்த்தேன் ஸ்லீப்பர் செல்னால் என்னான்ட்டு. உடம்பில் இருக்கக்கூடிய மோசமான செல்களுக்கு பேர் ஸ்லீப்பர் செல். அந்த ஸ்லீப்பர் செல் அமைதியாக தூங்கிக்கிட்டே இருக்குமா. ஏதாவது தண்ணி இன்னி போட்டோன்னே ஸ்லீப்பர் செல் முறித்து உடம்பை கெடுத்துருமா. இதுக்கு பேர் தான் ஸ்லீப்பர் செல். இது இத்தனை ஆண்டுகால அரசியலில்
இதுவரைக்கும் காமராஜர் பயன்படுத்தலை, பேரறிஞர் அண்ணா பயன்படுத்தலை, கலைஞர் பயன்படுத்தலை. இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காய அரசியலில் எங்கள் ஸ்லீப்பர் செல் அங்கே இருக்கு, இன்னொருத்தன் இல்லை எங்கள் ஸ்லீப்பர் செல் இங்கே இருக்குன்னு. கடைசிக்கு எல்லாமே ஸ்லீப்பர் செல்லு தான், தூங்கிக்கிட்டே தான் இருக்கான் எல்லாம். இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் மின் சார்ந்த வாழ்வா மண் சார்ந்த வாழ்வா இன்னைக்கு பேசணும். அருமையான ஒரு கருத்துக்களை அவங்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி விவசாயினுடைய வாழ்க்கை எப்படியா இருக்குது யோசனை பண்ணி பாருங்கள். 1970 ஒரு மூட்டை நெல் 40 ரூபா, 3 மூட்டை நெல் விற்றாக்க 1 பவுன் தங்கம் வாங்கலாம், 3 மூட்டை 120, 1 பவுன் தங்கம் வாங்கலாம். ஆனால் இன்றைக்கி 3 மூட்டை நெல்லை விற்றா 1 பவுன் தங்கம் வாங்க முடியுதா? 1 மூட்டை நெல் 5000 ரூபா, 3 மூட்டையை விற்றா 15000 ரூபா, தங்கம் 1 பவுன் 24,000 ரூபாய்க்கு போச்சு. விவசாயினுடைய விளை பொருளுக்கு இன்னைக்கு விலை இல்லாமல் போனது தான் விவசாயிகளுக்கு நாம் செய்த மிகப்பெரிய துரோகம். என்னென்னா அவன் உற்பத்தி செய்த பொருள்களுக்கான விலை இன்னைக்கு அவனுக்கு கிடைக்கல. அதை விட 1978 ஒரு மூட்டை 6 மூட்டை நெல்லை பெருக்குனாக்க 250 ரூபா. அன்னைக்கு எம்எல்ஏக்கு சம்பளம் 250 ரூபா. இன்றைக்கி 6 மூட்டை நெல் எவ்வளவுனா, ஒரு மூட்டை 2000னா 12,000 ரூபா. ஆனால் எம்எல்ஏக்கு சம்பளம் 1,05,000 ரூபா மாறிடுச்சு. விவசாயி என்னையா கெடுதல் பண்ணால்? அவனுடைய பொருள்களுக்கு ஏன் நல்ல விலை கொடுத்து வாங்கினால் இந்த விவசாயி இன்னைக்கு நிர்வாணமாக தலைநகரில் போராட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அவனுக்கு நீர் ஆதாரத்தை பெருக்கி கொடுக்காம இன்னைக்கு அவன் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறான். மண் சார்ந்த வாழ்வு இன்னைக்கு பரிதாபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி யார் இவங்க எல்லாம் பேசினாங்க. ஒரே ஒரு இடம் சொன்னால் போதும், மண் சார்ந்த வாழ்வா மின் சார்ந்த வாழ்வா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மண் திடீர்னு பானையாக மாறுது, அந்த பானை உடஞ்சிருது, பானையினுடைய கழுத்து இன்னொரு பானையை வைக்கிறதுக்கு பயன்படுது. அந்த கழுத்து உடஞ்ச பிற்பாடு சின்ன பிள்ளைங்க விளாட்றதுக்கு ஓடாக பயன்படுது. திரும்ப அந்த ஓடுகளையெல்லாம் அரைச்சி மண்ணாக மாறுது, திருப்பி பானையாக மாறுது, திருப்பி உடையுது, திருப்பி மண்ணாக மாறுது, திரும்ப பானையாக மாறுது. மண் மீண்டும் ஒரு பானையை உற்பத்தி செய்து மீண்டும் மண்ணுக்கே போய் இன்னொரு பானையை உற்பத்தி செய்து மனிதனுக்கு பயன்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த மின்சாரம் உற்பத்தி செய்து விட்டால் பயன்படுத்தலைன்னா அது வீணாக போயிடும். யூஸ் அண்ட் த்ரோ அப்படிங்கிற கல்ச்சரை உருவாக்கியது இந்த மின் சார்ந்த வாழ்க்கை. ஆனால் நாம் அன்பையும் பாசத்தையும் அரவணைப்பையும் இன்னைக்கு வழங்கி கொண்டிருக்கிறது மண் சார்ந்த வாழ்க்கை. மண் சார்ந்த வாழ்க்கை வெளித்தோற்றத்தில் பார்ப்பதற்கு வேதனை மிகுந்ததாக தெரியும். ஆனால் இன்னைக்கு மனிதனுடைய மனம் பூரா எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் மண் சார்ந்த வாழ்க்கையை நோக்கித்தான் ஒரு மனிதனுடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது. காரணம், நதிகளை இணைப்பேன் என்று சொன்னார்கள். நதிகளை இணைப்பேன் சொன்னவர்கள் அணிகளை இணைத்து வைத்தார்களே ஒழிய நதிகளை இன்னும் இணைத்து வைக்கவில்லை. நதிகளை இணைத்து வைத்து விவசாயிகளுடைய நீர் ஆதாரத்தை பெருக்கி அவனுடைய விளைபொருளுக்கு நல்ல விலையை கொடுத்தால் மண் சார்ந்த வாழ்க்கை மிகப்பெரிய வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் மின் சார்ந்த வாழ்க்கைக்கும் மண் சார்ந்த வாழ்க்கைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். மின் சார்ந்த வாழ்க்கை நமது வெளி தேவைகளை பூர்த்தி செய்கிறது, மண் சார்ந்த வாழ்க்கை நம் மன தேவைகளை பூர்த்தி செய்கிறது. மனதின் தேவைகள் யாருக்கு பூர்த்தி ஆகிறதோ அவன்தான் நிம்மதியும் மகிழ்ச்சியாகவும் இருப்பான். மனதின் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற மண் சார்ந்த வாழ்க்கை தான் மனிதனுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அதிகம் தருகிறது என்று சொல்லி மண்ணை நேசிப்போம், விவசாயிகளை வாழ வைப்போம், நதிகளை இணைப்போம், வாழ்க்கையை பெருக்குவோம், நீரை பார்ப்போம், விவசாயத்தை வளர்ப்போம், நல்ல பொங்கலை கொண்டாடுவோம். என் உயிரினும் மேலான கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களுக்கு என் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.